திருவாக்கும் செய்கருமம் கைகோட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் தேடும் கருப்பும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தானி காதலால் ஒப்போரும் கை ஊழியர்வோன் வெப்பொழித்த புகழியர்வோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்ணிதற்குள் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வண்டொன்ற பதம் போற்றி ஊழிமர் திருவாத தில்லைவாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செய்கிறார் நண்பர்களே, இன்று தேவாரம் திருஞான சம்பந்தர் பதிகம் பூந்தராய் என்ற பதிகத்தில் பந்து சேர் விரலாள் என்ற பதிகம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுகிறோம். ஐயா சொல்லுங்க. பந்து சேர் விரலாள் பவள தூவர் வாயினாள் பனி மாமதி போல் முகத்து பந்து விரலாள் பவள தூவர் வாயினாள் பனிமா மதி போல் முகத்து அந்த புகழ அந்த புகழ மலை மாதோடும் ஆதி பேர வந்து தேவிடம் வானவர் தேதையும் நிறைந்து பரம் செய்த மாமலர் குந்தி செய்து இறந்து போழில் பூந்தராய் போற்றுதுமே தேவல் நிடையாள் செருந்தேதன கண்ணியோடு அன்னை சேவிடம் தேனமர பூம்போழில் திகழ் பூம்பொழில் திகழ பொற்பதே பூந்தராய் போற்றுதோ என்றும் ஓம்போ தன்மயம் முத்தமிழ நம்மரையே ஞானதம் தந்தம் உன் தமிழ் மாலை கொண்டு ஓம்பு தன்மயன் முத்தமிழ் நான் மறையே ஞானதம் பந்தன் உன் தமிழ் மாலை கொண்டு ஆம்படிய இவையேத்த வல்லாற்று அடைய வினையே. மந்திரத்துக்கு சந்தஸ் ரிஷி எல்லாம் கேட்டு நான் சொன்னேன்ல. இப்போ இந்த பதிகம் மந்திரம், இதுக்கு ரிஷி நம்ம திருஞான சம்பந்தர் தான். சந்தஸ் இதுக்கு இந்த கண்ணு காந்தார பஞ்சம். சந்தஸ் அப்படிங்கன்னா ஓசை, ஒலி அப்படின்னு அர்த்தம். அது யாப்பிலக்கணத்தில் வரக்கூடிய, சமஸ்கிருதத்தில் யாப்பிலக்கணத்துக்கு சந்தோபிஷின்னு பேர். அதில் இருக்கிறதுக்கு சந்தோஷ் அப்படின்னு பேர். காயத்ரியெல்லாம் காயத்ரிங்கிறது மந்திரம் இல்லை, காயத்ரிங்கிறது அந்த யாப்பினுடைய பெயர். அது எழுத்து கணக்கு, இத்தனை எழுத்தில் இத்தனை வரி வரணும். அப்புறம் எந்த தெய்வத்து மேலே பண்ணுறோமோ அதுக்கு தந்தாலும் சிவகாயத்ரி, விஷ்ணு காயத்ரி, சூரிய காயத்ரி அப்படின்னு தனித்தனியாக சொல்லிக்கிறோம். அதுபோல் நமக்கு இதில் சந்தஸ் அப்படிங்கிறது காந்தார பஞ்சம். இதுக்கு தெய்வம் எது அப்படின்னு கேட்டால் பூந்தராய். இதுதான் நமக்கு. அவங்க கேட்குறது என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு திரியைக்கும் ஒரு மந்திரம் சொல்கிறோமில்ல, அந்த மந்திரத்தை ஒரு ரிஷி பண்ணியிருப்பார் இல்லை, அதை சொல்லி அந்த சந்தஸுங்கிறது அந்த யாப்பிலக்கணம் தான். நமக்கு எல்லாமே திருமுறை தான் மந்திரமாகனால திருமுறை ஆசிரியர்கள் தான் ரிஷி. எந்த பண்ணை பாடுறோமோ அந்த பண்ணு தான் அதுக்கு சந்தஸ். அது எந்த தலத்து இறைவனோ அவன் தான் நமக்கு அப்படின்னு வச்சு. அப்படிலாம் நமக்கெல்லாம் அந்த வழிபாட்டுக்கு தான்
அவங்க கேட்குற இந்த சடங்குகளுக்கு கேட்குறாங்க. அதான் அங்கே இருக்கிறது. இது எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னே அறிமுகம். கல்லூரியில் நடேச கவுண்டர்னு ஒரு பெரிய புலவர், அவர் அங்கே ஆசிரியராக இருந்தார், முதல்வராக இருந்தார். அவர் ஒரு தரம் திருமுறை வகுப்பு நடத்தினார். அப்போ சுந்தர தேவாரம் புத்தக பரிசோடு தொடங்கினபோது இந்த முன்னுரை சொல்லி தான் தொடங்கினார். சமஸ்கிருதத்துலலாம் மந்திரம்லாம் இப்படி சொல்லுவாங்க, நம்ம தமிழுக்கு வந்து திருமுறை தான் மந்திரம், அதுக்கு இதுதான் நம்ம வச்சுக்குவோம். அவர் சமஸ்கிருதமும் எல்லாம் தெரியும், சமஸ்கிருதத்தில் பற்று உடையவர், எல்லாம் சமஸ்கிருதத்தெலாம் செய்யணுங்கிற கொள்கை உடையவர். ஆனால் இதை எடுத்துக்கிற பொழுது நம்ம தமிழில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் நாம் வந்து அவங்களுக்கு ரிஷிகள் செய்து கொடுத்தாங்கன்னு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இருக்குது. நமக்கு அது இல்லைன்னு சொன்னால் அதுக்காக நாம் என்ன பண்ண முடியும், இருக்கிறது தான் விஷயம். அன்பர்களே, இந்த பதிகத்தில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பூந்தரா இறைவனை போற்றுகிறார். போற்றுதும் 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 என்றே ஒவ்வொரு பாடலையும் முடிக்கிறார். போற்றுதும் என்பது தன்மை பன்மை, வணங்குவோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ தன்னையும் தன்னோடு உடன் வருகின்ற அடியார்களையும் சேர்த்து நாம் இந்த பூந்தரா இறைவனை போற்றுவோம் என்று இந்த பதிகத்தை பாடுகிறார். இந்த பதிகத்தில் முற்பகுதி முழுவதும் அம்பிகையை பற்றிய வர்ணனை, முற்பகுதி முழுவதும் அம்பிகையை பற்றிய வர்ணனை சொல்லி, இந்த அம்பிகையோடு உடனாயிருக்கின்ற பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற பூந்தராய் போற்றுதும் என்று சொல்லுகிறார். இந்த பதிகத்தை பார்த்தா தலத்தையே வணங்குவது போல இருக்கிறது. நமக்கு மூர்த்தியும் வணங்குவதற்குரியவர், தலமும் வணங்குவதற்குரியது, தீர்த்தமும் வணங்குவதற்குரியது. அதனால் இந்த பதிகத்தினுடைய அமைப்பு தலத்தை வணங்குவது போல அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நினைவு கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பதிகத்தை பற்றி நாம் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. திருமுறையில் எங்கேயும் அம்பிகையை தனிப்படுத்தி முன்னிலைப்படுத்தி பாடுற வழக்கம் கிடையாது. அம்பிகையை இறைவனோடு சார்த்தி வைத்து பாடுவது தான் வழக்கம். அம்பிகையை தனிப்படுத்தி பாடினா அது சாப்தம் போல ஆகிவிடும். தத்துவப்படியும் அம்பிகையை தனிப்படுத்தி பாடக்கூடாது. ஏன்னு கேட்டால் சிவமும் சக்தியும் குணகுணியாக சமவாய சம்பந்தத்தில் தான், தாதான்மிய சம்பந்தத்தில் தான் இயைந்திருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அந்த அம்பிகையை வர்ணனை பண்ணி அவளோடு கூடியிருக்கின்ற சிவம் என்று பாடுவது தான் நமக்கு மரபு. ஆகினால திருமுறை ஆசிரியர்கள் எந்த இடத்துலையும் சக்தியை பற்றி தனியாக முன்னிலைப்படுத்தி பதிகம் பாடின வழக்கம் இல்லை. சக்தியை தனியாக முன்னிலைப்படுத்தி பதிகம் பாடிய வழக்கம் இல்லைன்னு சொன்னால் சக்தியை பாடாமல் விட்டார்களோ என்றால் அப்படியும் இல்லை. அதான் சார்த்தி பாடுதல் அப்படின்னு பேர். இது தமிழ் இலக்கியத்திலையும் கூட ஒரு மரபுங்க. சங்க இலக்கியத்தில் நீங்கள் பார்த்தீர்களானா கோப்பெருந்தேவியை தனியாக முன்னிலைப்படுத்தி பாடின பாட்டு இருக்காது. அரசனை முன்னிலைப்படுத்தி பாடுவாங்க. அரசனை பாடுகிற பொழுது கோப்பெருந்தேவியை கூட வர்ணிப்பாங்க. இதுக்கு சார்த்தி பாடுதல் அப்படின்னு பேர். தனியாக பிரித்து பாடுற வழக்கம் கிடையாது. திருவாசகத்தில் மட்டும் திருவெம்பாவையில் சக்தியை வேந்தது அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த பகுதியை நாம் பயின்று கொண்டு வருகிறோம். அதில் மழையை பற்றிய பாடல் மட்டும், அது கூட நேராக சக்தியை முன்னிலைப்படுத்தி பாடினது கிடையாது. மழைக்கு சக்தியை ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறோம். அப்படித்தான் அங்கேயும் பாடப்பட்டதை தவிர அந்த தலைப்பு மட்டும் சக்தியை வேந்தது என்று எழுதியிருப்பார்கள். இதுதான் நமக்கு சைவ சித்தாந்தத்தில் மரபு அப்படிங்கிறத நினைவு கொள்ள வேண்டும். பின்னால் ஒவ்வொரு ஸ்தலத்தில் இருக்கிற அம்பிகை பற்றி தனியாக பிரபந்தங்கள் பாடுகிற வழக்கம் ஏற்பட்டது. இப்போ மதுரையில் மீனாட்சி அம்மைக்கு தனியாக பிள்ளைத்தமிழ் பாடியிருக்காங்க. அதுபோல் குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் தனியாக இருக்கிறது. இப்படி நிறைய தலங்களில் அம்பிகையை தனிமைப்படுத்தி அதற்கென்று தனியாக பிரபந்தங்கள் பாடுற வழக்கம் பின்னால் ஏற்பட்டது. திருமண காலத்தில் அது இல்லை அப்படிங்கிறத நாம் நினைவு கொள்ள வேண்டும். சக்தியை தனியாக வச்சு பாடுற ஒரு வழக்கம் ஒட்டக்கூத்தர் கொஞ்சம் பண்ணியிருக்கிறார். அது பரணி என்னும் பிரபந்தம் பண்ண வேண்டிய அவசியம் வந்ததுனால
பரணிக்கு துர்க்கை தான் தெய்வம். ஆகையினால அந்த துர்க்கையை வைத்து பாடுகிற பொழுது அது தனியாக சக்தியின் மேலே செய்த பிரபந்தம். ஏறக்குறைய ஒட்டக்கூத்தருடைய தக்கையாக பரணி சாக்த சமயத்தை அடிப்படையாக வச்சு பாடினது தான். அதில் தேவியை பாடியதுங்கிற பகுதி வர்ற இடங்களெல்லாம் சாக்த சமயத்து தாந்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடிப்படையாக வச்சு தான் பாடியிருக்கிறாங்க. பழைய உரையாசிரியர்களும் கூட அதுக்கு முக்கியமான இடங்களில் இது இன்னும் தந்திரத்தில் யாமல தந்திரத்தில் இருக்குது, இது தேவி யாமலத்தில் இருக்கிறது அப்படின்னு குறிப்பு காட்டிட்டு போயிருக்கார். இது பொதுவாக சைவ சித்தாந்தத்தில் சக்தியினுடைய இடம் என்ன அப்படிங்கிறத நாம் நினைவு வைத்துக்கொள்கிறோம். சிவபூஜையிலும் கூட ஒரு கருத்து சொல்வார்கள், சிவலிங்க பெருமானை வைத்து பூஜை பண்ணால் போதும், மனோன்மணி சக்தியை தனியாக வச்சு பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் சில பேர் விருப்பம் மிகுதியினால் மனோன்மணி சக்தியை தனியாக வைத்து பூஜை பண்ணுறது, நான்லாம் கூட அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், தனியாக தான் பண்ணுறேன். அதை தனியாக ஆவாகனம் பண்ணி பண்ணுறது தான் வேண்டியதில்லைங்கிறது ஒரு கருத்து. அதுக்கு என்ன கருத்துன்னு கேட்டால், சதாசிவமூர்த்தி அதான் நாம் வச்சுருக்கிற சிவலிங்கம், சதாசிவமூர்த்தியில் சக்தி சிவம் ரெண்டுமே இருக்குது. ஆகினால பீடத்தை சக்தியாகவும் பானத்தை பெருமானாகவும் வைத்து பூஜை பண்ணிக்கொள்ளலாம். சக்திக்குரிய மந்திரத்தையும் அதிலே சொல்லிக்கலாம். பவாய தேவாயனோ பவசிய தேவசிய பத்தினேனமன் அதிலே சொல்லிக்கலாம். தனியாக அதுக்கு ஒரு மூர்த்தி வச்சு அதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து. இதெல்லாம் சும்மா பொதுவான சிந்தனைக்கு சொல்லியிருக்கிறேன். இனி பதிகத்துக்குள்ளே போகலாம். பந்து சேர் விரலால் பவளத்துவர் வாயினால், இதுக்கெல்லாம் பொருள் சொல்ல வேண்டியது இல்லைங்க. பந்தனை மெல்விரல், பந்தனை விரலையும் அதான் பந்து சேர் விரலால்னு சொல்கிறது. பேரூரில் கன்சாம்பிள்ளைன்னு ஒரு பெரிய புலவர் இருந்தார். பந்து சேர் விரலால் என்பது பந்த கையிலே ஏந்தி இருக்கிற விரலுடையவள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த விரலுடைய இந்த பாகம் இருக்கு பாருங்க, இதுக்கு இந்த திரட்சிக்கு பந்தினுடைய திரட்சியை ஓமை சொல்கிறது விளக்கம். எனவே சேர் என்பது ஓமை என்ற பொருளில், ஓமை உருவு என்ற பொருளில் வந்திருக்கு. அப்படி அர்த்தம் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் பெரிய புலவர் கன்சாம்பிள்ளைங்கிறவர். நம்ம தருமபுர ஆதீன வெளியீட்டில் 3ஆம் திருமுறைக்கு அவருடைய உரை இருக்கிறது. இப்போ எப்படி நம்ம காஞ்சிபுர ஆதீனம் தருமபுரத்தில் இருந்தார், முத்து சுமாணிக்கவாச முதலியார் பெரிய புலவராக இருந்தாரோ, அருணை வடிவேல் முதலியார் மகாவித்வான் பெரிய புலவராக இருந்தார். அதுபோல் பண்டித கந்தசாமி பிள்ளைங்கிறவர் ரொம்ப பிரபலமான புலவர். அவர் அப்படி பொருள் சொல்வார். பந்து சேர் விரலால் பவளத்துவர் வாயினால் பனிமாமதி போல் முகத்து அந்தமில் புகழால் மலை மாது. இதுவரையிலும் உமையம்மையை பற்றிய வர்ணனைங்க. மாதோடும் ஆதிப்பிரான் வந்து சேர்விடம், எது பூந்தராய். வந்து சேர்விடம் அப்படின்னா இறைவன் எங்கும் வியாபகமாக இருக்கிறான். அடியார்களுக்கு அறுதல் பொருட்டு ஒவ்வொரு தலத்திலே அந்தந்த மூர்த்தத்திலே தோன்றுகிறான். அதனால் வந்து சேர்விடம். இப்போ வந்து சேர்விடம் என்பதுக்கு வியாபகமாக இருக்கின்ற அவன் பூந்தராய் என்னும் தலத்து திருக்கோயிலிலே எழுந்தருளப்பட்ட மூர்த்தத்தில் அவன் வந்து வெளிப்பட்டு அருள் செய்கிறான். அதான் வந்து சேர்விடம் பூந்தராய். வந்து சேர்விடம் பூந்தராயில் முடிச்சுக்கணும். வானவர் எத்திசையும் நிறைந்து வலஞ்செய்து மாமலர் புந்தி செய்து இறைஞ்சி பொழி பூந்தராய். வந்து சேர்விடம் பூந்தராய், மாமலர் பொழி பூந்தராய். மாமலர் பொழி பூந்தராய். அப்போ இறைவனை வழிபாடு செய்ய போகிறோம்னா கையில் மலர் கொண்டு போகிறோம். மலரை சொரிந்து சலம் பூவோடு தோகம் மறந்தறியேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அதை கொண்டு போய் அவனுக்கு சமர்ப்பித்து வழிபடுகிறோம். அதுதான் பொழி பூந்தராய், மாமலர் பொழி பூந்தராய். அப்படி மாமலர் பொழி பூந்தராய்ன்னு சொன்னால் எப்படி இங்கேருந்து கையில் கொண்டு போகிறது, ஆண்டவனே இந்த அவனுக்கு பூ அப்படின்னு போட்டுட்டு அப்படி வந்துடுறது அப்படி இல்லை. அதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை சொல்கிறார். இதில் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, புந்தி செய்து இறைஞ்சி பொழி பூந்தராய். புந்தி செய்து, புந்தினா மனம், அப்போ தியானித்துன்னு அர்த்தம். கையில் மலரை எடுத்து கொண்டு போகிறோம். அதை உச்சியில் இருந்து இருதயத்துக்கு இறக்கி இருதயத்தில் இறைவனை தியானித்து அதை மலரிலே கொண்டு வந்ததாக அங்கே மூர்த்தியில் சமர்ப்பித்து வழிபடுகிறோம். அப்போ இறைஞ்சுதல் என்பது பணிதல், வளைதல். இறைஞ்சி
இவ்வளவு பக்குவமாக அந்த மலரை அவனுக்கு சாத்த வேண்டும். அப்படிங்கிற முறையில் குந்தி செய்து இறைஞ்சி பொழி. எதனை பொழி? மலரினை பொழி. யார் பொழிவது? வானவர். எப்படி வலஞ்செய்து. அப்போ இப்போ திருக்கோயிலுக்கு போனால் எப்படி வழிபடுறது? திருக்கோயில் வழிபாட்டு முறை உங்களுக்கு சொல்லியிருக்குதா? திருக்கோயில் வழிபாட்டு முறை சாஸ்திரத்தில் உங்களுக்கு எங்காவது இருக்குதா? எல்லாம் எங்கள் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குது, அதை பார்த்தா எல்லாம் சொல்லணும் அப்படின்னா இதில் இருக்கிறது தான். அதை நாம் தனித்தனியாக எடுக்கணும். அப்போ திருக்கோயிலுக்கு போகணும்னா முதல்ல வலமாக வர வேண்டும், இறைவனை தியானிக்க வேண்டும், இறைவனுக்கு மலர் சொரிந்து வழிபட வேண்டும். அப்பொழுது நம்முடைய பணிவுடைமை தோன்றும்படியாய் வழிபட வேண்டும். இதெல்லாம் எங்கிருந்து இருக்கிறது? வானவர் எத்திசையும் வலஞ்செய்து, அப்புறம் புந்தி செய்து இறைஞ்சி மாமலர் பொழி பூந்தராய் போற்றி. இப்போ சாதாரண ஒரு தோத்திரம் தான். இந்த தோத்திரத்தில் நமக்கு திருஞான சம்பந்தன் சுவாமிகள் என்ன செய்து கொடுக்குறாரு? கோவிலுக்கு போனால் எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. இதையே வச்சுக்கிட்டு இதுதான் முழுவதும் கோவில் வழிபாடுன்னு சொல்லிவிட முடியாது. கோவில் வழிபாடு என்பதில் பல சம்பிரதாயங்கள் இருக்குது. அதில் ஒரு சம்பிரதாயம் இது. அதை நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் இந்த பதிகத்தில் இந்த ஒரு தொடரில் வானவர் எத்திசையும் வலம் வந்து மாமலர் புந்தி செய்து இறைஞ்சி பொழி பூந்தராய். அந்த பூந்தராய் தேவர்களும் வணங்குகின்ற பெருமையுடையதாய் இருக்கின்ற பூந்தராயை நாம் இங்கே இருப்பவர்கள் வணங்காமல் இருக்கலாமோ? ஆகையினால எல்லோருமாக சென்று வணங்குவோம் என்று போற்றுதும் தன்மை பன்மை. ஆகையினால தன்னோடு இருக்கின்ற அடியார்களையும் சேர்த்து கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார். இப்படியே எல்லா பாட்டும் அமைந்திருக்கும். பார்த்துக்கொள்ள காவியங்கருங்கண்ணினால், காவி மலர், நீலோத்பல மலர்னு சொல்லுவாங்க. காவியங்கருங்கண்ணினால் கனித்தொண்டை வாய், தொண்டைக்கனி வாய் அப்படி மாற்றிக்கொள்ளணும். கனித்தொண்டை வாய், தொண்டைக்கனி, கோவைக்கனி என்று சொல்வது போல தொண்டைக்கனி வாய், கதிர்முத்த நல் வெண்ணகை. இது பல்லுக்கு. கதிர் என்பது ஒளி வீசுகின்ற முத்தம். தூவியம் பெடை அன்ன நடை, தூவி அன்னப்பெடை நடை அப்படி மாற்றிக்கொள்ள வரும். பெடை அன்ன நடைங்கிறத அன்னப்பெடை நடை அப்படி மாற்றிக்கொள்ள வரும். தூவியம் பெடை அன்ன நடை சுரிமென் குழலால். கண்ணை சொன்னார், உதட்டை சொன்னார், பல்லை சொன்னார், நடையை சொன்னார், கூந்தலை சொன்னார். இத்தனையும் சொல்லி வர்ணனை பண்ணியிருக்கிறார். குழலால் தேவியும் திருமேனி ஓர் பாகமாய். மேல பாட்டில் என்ன சொன்னார்? மலைமாதொடும் ஆதிப்பிரான் அமர்ந்த பூந்தரான்னு சொன்னார். மலைமாதொடும் ஆதிப்பிரான் அமர்ந்தான்னு சொன்னால் தனித்தனியாக அமர்ந்தார்களா? அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் அமர்ந்தார்களா அப்படின்னா இல்லை. திருமேனியிலே ஒரு பாகமாக நாம் ஏன் சொல்கிறோம் என்று கேட்டால், சிவமும் சக்தியும் பொருளால் ஒன்று தான். சக்தி என்பது சிவத்தினுடைய குணம். சிவம் என்பது தான் பொருள், சக்தி என்பது பொருள் இல்லை. அதை நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தத்தில் அனாதி நித்தியமான பொருள் என்று எண்ணுகிற பொழுது ஏகன் என்று சிவத்தை எண்ணி இருக்குது, அநேகன் என்று ஆன்மாவை எண்ணி இருக்குது. அப்புறம் பாசம்னு பொதுவாக சொல்கிறோம். அதை இருள் என்றும் கருமம் என்றும் மாயையில் ரெண்டும் 6 பொருள் அனாதி நித்தியமான பொருள். இந்த அனாதி நித்தியமான 6 பொருளில் சக்தி ஒரு பொருளாக எண்ணப்படலை. ஏன் சக்தி ஒரு பொருளாக எண்ணப்படலைன்னு கேட்டால், சக்தி தனி ஒரு பொருள் இல்லை, அது சிவத்தினுடைய குணம். ஆகினால சிவம் தான் பொருள், சிவத்தினுடைய குணமாக அது இருக்கிறது. அப்போ பொருள் என்பது குணி. குணியும் குணமும் தனித்தனியாக பிரிக்கப்படாது. ஆகையினால உடன் அமர்ந்தான் என்று சொன்னால் திருமேனியிலே ஒரு பாகமாக அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறார் இந்த இடத்துல. திருமேனியோர் பாகமாய். அதற்கு மேலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். 1, 2, 1, 3 சேர்ப்பதி. இது பூந்தராயை சொல்லுகிறாருங்க. 1, 2, 3 மூணையும் கூட்டிக்கணும். மூணையும் கூட்டினா 6. 6 என்ற எண்ணினை சேர்ந்த பதி. 6 என்ற எண்ணினை சேர்ந்த பதினா என்ன அப்படின்னு கேட்டால், சீர்காழிக்கு 12 பெயர் உண்டு. 12 பெயரையும் எப்படி வேணாலும் வச்சு எப்படி வேணாலும் எண்ணிக்கலாம்ங்கிற ஒரு மரபு கிடையாதுங்க. முதல்ல என்னது சொல்லணும், ரெண்டாவது என்ன, அந்த முறையில் தான் இப்போ நாம் இந்த பதியத்தையும் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகையினால இது 6வது பெயர். இப்போ பூந்தராய் என்பது 6வது பெயர். அதனால 1, 2, 1, 3 சேர்ப்பதி. பிரமபுரம்ங்கிறது முதல், வேணுபுரம் 2, புகழி 3, வெங்குரு 4,
தோணிபுரம் 5, பூந்தராய் 6. இதன் பிறகு நீ சிரபுரம் முதலாக பெயர் வரும். மொத்தம் 12 பெயர். அது திருஞான சம்பந்த முத்துசாமிகளே பாடியிருக்கிறார். கழுமலத்துக்குரிய பெயரை சக்கரமாற்று அப்படிங்கிற சித்திரகவி அமைத்து பாடியிருக்கிறார். அங்கே நாம் போய் பார்க்கலாம். சேக்கிழார் இந்த மரபுப்படியே கழுமலமாம் 12 திருப்பெயர்த்தால் அப்படின்னு பாடுறார். ஆகையினால இந்த முறையில் தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு மரபு பழைய காலத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறது. அதை இங்கே குறிப்பிடுகிறார். 1, 2, 1, 3 சேர்பதி. அதுக்கு மேலே சேர்பதி என்பது பூந்தராயில் சேர்த்துக்கணும். சேர்பதியாகிய பூந்தராய் 6வது எண்ணிலே சேர்கின்ற பெயராகிய பூந்தராய் என்னும் பெயரை உடைய பதி. அது அடுத்தது பூவில் அந்தணன் ஒப்பவர் பூந்தராய் போற்றுதும். பூவில் அந்தணன் ஒப்பவர், அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் பிரம்மனை போலே இருப்பார்கள். பூவில் அந்தணன் என்பது பிரம்மா. அப்போ அங்கே இருப்பவர்களெல்லாம் நல்ல வேத ஒழுக்கம் உடையவர்களாய், வேதம் உணர்ந்தவர்களாய், அதற்குரிய நித்திய நைமித்திக சடங்குகளை செய்பவர்களாய் வாழ்கிறார்கள் என்ற கருத்தில் பூவில் அந்தணன் ஒப்பவர் பூந்தராய் போற்றுதுமே. பூவில் அந்தணன் ஒப்பவர் என்பதற்கு இன்னொரு கருத்து. உலகத்தில் பூ என்பது முதல்ல மலர்னு சொன்னேன், அந்தணன் என்பது அதில் இருக்கிற பிரம்மான்னு சொன்னேன். அப்போ ஒப்பவர்னா அங்கே இருக்கிற மக்கள், அவர்கள் வாழ்கின்ற பூந்தராயின் போட்டுவாங்க. இன்னொரு பொருள், பூ என்பது உலகம், அந்தணர் என்பது அந்தணர் என்ற இனத்தாரை. அதனை ஒப்பவன் என்று சொன்னால் அது இறைவனை குறிக்கும். இறைவனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால், இப்போ மனிதர்களில் எப்படி அந்தணன் என்று ஒருவனை வைக்கிறோமோ அதை போல் தேவர்களுக்கெல்லாம் அந்தணன் யாருன்னு கேட்டால் சிவபெருமான் தான். அப்படி பேரூர் புராணத்தில் கச்சியப்ப முனிவர் பாடியிருக்கிறார். திருமார்வன் முதலான தேவருக்கெல்லாம் மறையோன் சிவனே. இவர்களெல்லாம் அடுத்த வர்ணத்துக்கு வந்துடுவாங்க. அங்கே தேவர்களுக்குள்ளார அந்தணன் என்று சொல்லத்தக்கவன் யார் அப்படின்னு கேட்டால் சிவன் தான் அப்படின்னு சொல்லி, எனவே இங்கே நாம் எப்படி அந்தணர்களை சொல்கிறோமோ அங்கே அவன் அவர்களுக்கு அந்தணன், அவன் சேர்ந்திருக்கின்ற பூந்தராய் என்ற பதியை நாம் போற்றுவோம் என்று ஒரு வகையாக அதுக்கு பொருள் சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். அநேக இடங்களில் சிவபெருமானை அந்தணன் என்ற பெயராலேயே பாடியிருக்கிறாங்க. அதாவது பொதுவாக இறைவனுக்கு சொல்கிறது. அந்த மாதிரி அந்தணன் என்ற பெயரால் இறைவனை சொல்கிறது ஒரு வழக்கு உண்டு. அதை அவர் காட்டுறார். காட்டி அதுக்கு சில ஆதாரங்கள் சொல்கிறார். அது ஒரு கடவுள் வாழ்த்தில் அந்த பாட்டு அமைந்திருக்கு. அடுத்த பாட்டு போகலாம். பையரா வரும் அல்குல் மெல்லியல் பஞ்சின் நேரடி வஞ்சிகொள் நுண்ணிடை தையலாள். இதுவரையிலும் அம்பிகை பற்றிய வர்ணனை. ஒரு பால் உடை எம்மிரை, மேலே மலைமாதொடும் ஆதிப்பிரான் அமர்ந்த பூந்தராயின்னு சொன்னோம். அதை போல் இங்கே மேனியோர் பாகமான்னு 2வது பாட்டில் சொன்னோம். 3வது பாட்டில் ஒரு பால் உடை எம்மிரை, ஒரு பக்கத்தே உடையவன். ஒரு பக்கத்தே என்பது 2 விதத்தில் குறிக்குங்க. உடம்பினுடைய ஒரு பாதியில், பால் என்பதுக்கு பகுதி என்றும் பொருள், பக்கம் என்றும் பொருள். ஒரு பால் திருமேனியிலே ஒரு பாதியாகவும் இருக்கலாம், அல்லது உமாமகேஸ்வரராக தனியாக அர்த்தநாரீஸ்வரராகவும் இருக்கலாம், உமாமகேஸ்வரராகவும் இருக்கலாம். இது உங்களுக்கு பலமுறை புறநானூற்று கடவுள் வாழ்த்து சொல்லி காட்டியிருக்கிறேன். பெண்ணுரு ஒரு திறன் ஆகின்று அவ்வுரு தன்னுள் அடக்கி கரைக்கினும் கறக்கும். பெண்ணுரு ஒரு திறன் என்பது பக்கத்தில், அப்புறம் ஒரு திறன் என்பதுக்கு பாதின்னு அர்த்தம். அப்புறம் அதுவும் ஒடுங்கி பரசிவம் மட்டுமாக இருக்கும். திரும்ப வர்ற பொழுது பரசிவம் மட்டுமாக இருக்கிறது ஒரு பாதி அர்த்தநாரீஸ்வரனா வந்து, அதன் பிறகு தனியே வந்து அது திரோதானமாக மாறி மலங்களை இயக்கும். இதுதான் அம்பிகைக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள இயல்பு. சைவ சித்தாந்தத்தில் சிருஷ்டி தொழில் பண்ணுற பொழுது சிவம் எவ்வாறு சிருஷ்டி தொழில் பண்ணுகிறது அப்படிங்கிறத அதில் வச்சு தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். சக்தி தான் எல்லாம் செய்கிறது. அதனால் இப்படி பாடியிருக்கிறாங்கங்கிறத நினைவு கொள்ள வேண்டும். தையலால் ஒரு பாலுடை எம்மிரை சாருமிடம், அதை பூந்தராயில் சேர்த்துக்கணும். சாருமிடம் பூந்தராய் போற்றுதுமே. சரி,
செய்யலாம் கழுநீர் கமலம் மலர் தேரல் ஊரலின் சேறு உலராத நல் பொய்யிலா மறையோர் பயில் பூந்தராய் போற்றுது. தையலால் ஒரு பாலுடை எம்மிரை சாருமிடம் பூந்தராய் என்று கூட்டின. அதுக்கு மேலே அந்த பூந்தராய் என்ன பண்ணணும்னு பாருங்க. மறையோர் பயில் பூந்தராய், அந்தணர்கள் பயின்று வாழ்கின்ற பூந்தராய். அந்த அந்தணருக்கு அடைமொழி போட்டிருக்கார் பொய்யிலா மறையோர். பொய்யிலா மறையோர் என்பதுக்கு பொய் பேசாத மறையவர்கள் என்று நாம் அர்த்தம் பண்ணுவோம். பொய் பேசாத மறையவர்கள்னா இது இப்போ உலகத்தில் பொய்னா நாம் என்ன சொல்கிறோம்? ஒன்று நிகழ்ந்தால் அதை மறைச்சிட்டு வேற ஒன்று சொன்னால் பொய்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பொய்யை இங்கே பொய் என்று நாம் கொள்ளக்கூடாது. ஏன்னா அவர்கள் மறையவர்கள். அவர்களிடத்தில் பொய் என்னன்னு கேட்டால், பிரம்ம பொருள் அல்லாததை பிரம்மம் என்று சொல்லுவது பொய். அங்கே இருக்கிறவங்க சிவபரம்பொருளையே பரம்பொருள் என்று சொல்லுவார்களே தவிர சிவபரம்பொருள் அல்லாத வேறு பொருள்களை, அதாவது திருமால் பிரம்மன் முதலிய ஆன்ம வர்க்கத்தவர்களை பிரம்மம் என்று சொல்ல மாட்டார். நிச்சயமா பிரம்மா சொல்லவே மாட்டான். கந்தபுராணத்தில் தட்சனுக்கு அவனுக்கு தகராறு வந்ததில் அது ஒரு இடம். தட்சன் கேள்வி கேட்டான், பரம்பொருள் யார் அப்படின்னு. என்னப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்குறியே, நீ இவ்வளவு வேதமெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தேன், இப்படி ஒரு கேள்வி கேட்குறிய? சிவபரம்பொருள் தான். படைத்தல் தொழில் செய்கிற நீ எப்படி பிரம்மமாக ஆக முடியாதா? காத்தல் தொழில் செய்கின்ற அவன் பிரம்மமாக ஆக முடியாதா? அந்த ரெண்டு பேரையும் விட்டு அழித்தல் தொழில் செய்கின்ற அவன் எப்படி பிரம்மமாக ஆனான்? அவனுக்கு சமாதானமெல்லாம் சொன்னான். எங்களை கடவுளர்கள் என்று சொல்வது முகமன், சிவபரம்பொருளை கடவுள் என்று சொல்வது தான் உண்மை அப்படின்னு அவன் அறிவுறுத்து. அப்படி பிரம்மா மறந்தோம் பரம்பொருள் அல்லாத ஒன்றை பரம்பொருள் என்று சொல்ல மாட்டான். கடைசியில் புத்தி கெட்டு போய் தட்சன் பரம்பொருள் அல்லாத ஒன்றை பரம்பொருளாக ஆக்கணும்னு நினச்சிட்டு தனியாக ஒரு வேள்வி செய்தான். அதனால் அந்த யாகம் அழிக்கப்பட்டது. தட்ச யாகம் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் தப்பாக எழுதி வச்சிருக்காங்க. தட்ச யாகம் ஏன் அழிக்கப்பட்டதுன்னு சொன்னால், உமையம்மையை தட்சன் அவமதிச்சுட்டான். மனைவியை அவமதிச்சது பொறுக்காம சிவபெருமான் போய் அந்த தட்ச யாகத்தை அழிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் இலக்கிய ஆராய்ச்சிங்க. இரணியவதை பரணின்னு ஒரு நூல், அந்த நூலை ஒருத்தர் அச்சு போட்டார். அந்த நூலில் ஒரு ஆராய்ச்சி முன்னுரை எழுதியிருக்கிறார். அதில் பரணி என்னும் பிரபந்தங்களை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, திருமால் பக்தனுக்காக இரணியனை வதம் பண்ணினார், அதுதான் உண்மையான வெற்றி, அதை பாடுறது தப்பில்லை. சிவபெருமான் தன்னுடைய மனைவியை இன்னொருத்தன் அவமதிச்சிட்டான்ங்கிறதுக்காக போய் அந்த யாகத்தை அழிச்சிருக்கிறான், அது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி முன்னுரை எழுதி வச்சிருக்கிறார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் எப்படி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் அவர் ஒரு வைணவர் மட்டுமில்லை, ஆரம்ப காலத்துலேயும் இல்லை, கடைசி காலத்துலேயும் கூட கொஞ்சம் நாத்திக வாசனை உடையவராக இருந்தார். அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் அது இது கிடச்சிட்டது. அவர் கொஞ்சம் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சார். அந்த ட்ரஸ்ட் மூலமாக சில புத்தகங்களை போட்டார். அதில் இரணியவதை பரணின்னு ஒரு புத்தகத்தை போட்டார். அதை பார்த்தேன் நான். அதில் முன்னுரை அப்படி எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிவபெருமான் தன்னுடைய மனைவி அவமதிக்கப்பட்டாள் என்பதுக்காக தட்சன் மேலே சண்டைக்கு போய் அந்த யாகத்தை அழிச்சார் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், பரம்பொருள் அல்லாத ஒன்றை பரம்பொருளாக வைத்து ஒரு யாகம் செய்வேன் என்று அவன் தொடங்கினதுனாலே அது அழிக்கப்பட்டது. அதுதான் அதுக்கு கருத்து. எனவே அந்தணர்கள் பிரம்ம பொருள் அல்லாத ஒன்றை பிரம்மம் என்று சொல்லக்கூடாது. சொன்னால் அவன் அந்தணனாக இருக்க மாட்டான். யார் அப்படி இருப்பாங்க? நம்ம சிவபிராமணர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, சிவவேதியர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் அப்படி இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நாராயணா கோவிந்தான்னு அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் பிரம்மம்னு சொல்லி. அப்போ பொய்யிலா மறையோர் என்பது தன் அறிவின் கண்ணே மெய்ப்பொருளையே கொண்டிருப்பவர்கள், பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக மறந்தும் அறியாதவர்கள், அவர்கள் தங்கி இருக்கின்ற பூந்தரார் என்று பொய்யிலா மறையோர் என்பதற்கு அர்த்தம் பண்ணணும். பொய்யிலா மறையோர் பயில் பூந்தராய் போட்டு. அதுக்கு மேலே
அந்த நாட்டினுடைய வளம் சொல்றார். சேறு உலராத நல் பூந்தராய், சேறு உலராத நல் பூந்தராய். அப்ப நல்ல நன்சை நிலம், எப்பொழுதும் நீர்வளம் உடையதாக இருக்கிறது, நன்றாக பயிர் வளர்ச்சி அடையும். ஆகினால சேறு உலராத. சேறு உலராத என்பது தண்ணீரினாலே சேறு உலராத என்பது மட்டுமல்ல, தண்ணீரும் கூட தேனும் பாய்கிறது ஆறாக. என்ன தேன் பாய்கிறது? கழுநீர், கமலம் ஆகியவற்றின் மலர்களிலே இருந்து சொருகின்ற தேன் இடையறாது ஒழுகுதலினாலே சேறு உலராது இருக்கின்ற பூந்தராய். சேறு உலராது இருக்கின்ற பூந்தராய்னா ஊர் முழுதுமே அப்படி இருக்குமோ அப்படின்னா அப்படி இல்லை, வயல்கள் அப்படி இருக்கும். செய்யலாம், செய்யலாம் சேறு உலராத பூந்தராய். ஏன் செய்யலாம்? செய் என்பது நிலம், விளைநிலம். நன்செய், புன்செய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த செய் என்பதுக்கு நிலம் என்று அர்த்தம். செய்யலாம் சேறு உலராத நல் பூந்தராய். ஏன்? கழுநீர், கமலம் ஆகியவற்றின் மலர் தேரலினாலே சேறு உலராத நல் பூந்தராய். இப்போ இது ஒரு வர்ணனை, பூந்தராய் என்ன ஸ்தலத்து வர்ணனை. சேறு உலராத அப்படின்னா என்ன? அந்த சேறு தன்கண்ணே இருக்கின்ற வித்து முளைத்து எழுவதற்கு பக்குவமுடையதாக இருக்கிறது. அது எதனாலே பக்குவமுடையதாக இருக்கிறது? கழுநீர், கமலம் இவற்றின் தேனினாலே பக்குவமுடையதாக இருக்கிறது. இப்போ இதுக்கு குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டால், சிவபரம்பொருளுடைய திருவருள் நோக்கினாலே அவரை ஆதாரமாக கொண்டிருக்கின்ற மாயை ஆன்மாக்களுக்கு தனுகரண போவன போகங்களை தோற்றுவிப்பதற்கு எப்பொழுதும் தயாராக பக்குவமுடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு குறிப்பு. கமலம், கழுநீர் என்பது கண்களையும், அதிலிருந்து வருகின்ற தேரல் திருவருள் நோக்கினையும், நிலம் மாயையும் சேறு உலராமல் இருப்பது பக்குவப்பட்டிருப்பதையும். எதுக்கு பக்குவப்பட்டு? ஆன்மாக்களுக்கு தனுகரணாதிகளாக வருவதற்குரிய பக்குவத்தில் அது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இறைவன் தன்னுடைய திருவருள் நோக்கினாலே ஆன்மாக்களுக்கு மாயையிலிருந்து தனுகரணாதிகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா, அப்போ சிருஷ்டி தொழில் பற்றி அந்த குறிப்பு சொல்லுகிறது. இந்த வர்ணனையில அந்த குறிப்பை வைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து. செய்யலாம் கழுநீர், கமலம் மலர் தேரலினாலே என்று ஏது பொருள் பண்ணணும்? சேறு உலராத பூந்தராய், பொய்யிலா மறையோர் பயில் பூந்தராய், நல் பூந்தராய் அதனை போற்று. அப்போ சிவபரம்பொருளை வழிபடச் செல்லுகிற பொழுது அவன் ஆன்மாக்களுக்காக, ஆன்மாக்களுடைய கண்மமலம் கழிவதற்காக மாயையிலிருந்து, தன்னை ஆதாரமாக கொண்டிருக்கின்ற மாயையிலிருந்து தனுகரணாதிகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு, அவனுடைய பஞ்சகிருத்திய உணர்வோடு. பஞ்சகிருத்தியத்தில் இப்போ நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது என்ன? அவனாலே கொடுக்கப்பட்ட தேகத்தை வைத்துக்கொண்டு கண்ம அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் மேலும் அவ்வாறு ஆன்மாக்கள் தேகத்தை பெற்று உருவாகி கொண்டிருக்கின்றன. அந்த உணர்வோடு வழிபட வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு இந்த பாடலில் சொல்லி இருக்கிறதாக கருத்து கொள்ள வேண்டும். அடுத்த பாட்டுக்கு போகலாம். முள்ளி நாள் முகை. முள்ளி, முல்லை உடையது முள்ளி, தண்டுல முல்லை உடையது. நாள் முகை, மலர்வதற்கு பக்குவமாயிருக்கிற மொட்டு. நாள் முகை. மொட்டு இயல் கோங்கின் அரும்பு. தேன்கொள் குறும்பை. தேன்கொள்ள குறும்பைக்கு சேர்க்காம குறும்பையை வெறும் அடைமொழி இல்லாமலே வச்சு அரும்பு, தேன்கொள் அரும்பு அப்படின்னு பண்ணலாம். மூவா மருந்து உள்ளி என்ற பைம்பொன் கலசத்து இயல் ஒத்த முலை. இங்கே திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தனக்கு ஞானப்பால் ஊட்டிய அம்பிகையை நினைத்து பாடுகிறார். இத்தனை அடைமொழியும் அம்பிகையினுடைய தனபாரத்துக்காக சொல்லப்பட்டது. அதுல முக்கியமா நினைவு கொள்ள வேண்டியது மூவா மருந்து உள்ளி என்ற பைம்பொன் கலசம் என்ற ஓமை. மூவா மருந்து உள்ளி என்ற பைம்பொன் கலசம். பொன் என்பது அழகு, பொலிவு என்ற பொருள்.
மூவா மருந்து, மூவாமைக்கு காரணமாகிய மருந்து என்றது அமிர்தம். அதை உள்ளே பொதிந்து வைத்திருக்கின்ற கலசம். மூவாமைக்கு காரணமாகிய மருந்து என்று சொன்னா என்றும் இளமையாய் இருப்பதற்கு காரணமாகிய மருந்து அப்படின்னு அர்த்தம். தேவர்கள் தேவாமிர்தம் உண்டு மூவாமல் சாவாமல் இருப்பார்கள். ஆன்மாக்களுக்கு இறைவி இடத்திலே வருகின்ற அமிர்தம் அத்தகைய மூவாமை சாவாமையோ கொடுக்கும், அப்படி கொள்ளக்கூடாது. அப்போ ஆன்மாக்களுக்கு சாவாமையை மூவாமையை கொடுக்கிறது எது அப்படின்னு கேட்டா திருவடியிலே இருந்து பெறுகின்ற இன்பம். அந்த இன்பம் மேலும் மேலும் வளரும். ஆனா மூப்பு சாக்காடு என்பது அங்கே இல்லை, வளர்ந்து கொண்டே இருக்க. அந்த வளர்ச்சிக்கு எல்லை இல்லை, அதுக்கு குறைவும் இல்லை. அப்போ அம்பிகை தனது தனங்களினாலே, தனம் என்றது பரஞான அபரஞானங்களை, பரஞான அபரஞானமாகிய கொங்கைகளிலே ஆன்மாக்கள் மூவாமைக்கு காரணமாகிய ஞானமாகிய அமிர்தத்தினை ஊட்டிக் கொண்டிருக்கிறாள். தருமபுர ஆதீனத்து பண்டார சாஸ்திரத்தில் முத்தி நிச்சயம்னு ஒன்று, அதுல ஒரு வம்பு பண்ணியிருக்கிறாங்க. வம்பு பண்ணியிருக்கிறாங்கன்னா புறமதத்தான் ஒரு கேள்வி கேட்டான். அப்ப அவர் சொன்னார், அது அன்னை முலைப்பால் என்று அறி, அன்னை முலைப்பால் என்று அறி அப்படின்னு சொல்லி. அதுக்கு விரிவாக இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை. ரொம்ப அருமையான நூல், ரொம்ப சின்ன நூல், 22 பாட்டு தான். அதுக்கு வெள்ளியம்பலவான முனிவருடைய சிற்றுரை பேருரையெல்லாம் உண்டு. அவன் சொன்னான், அம்பிகையை தாய் தாய் என்று சொல்ற, அம்பிகையை அனுபவிப்பாயோ நீ அப்படின்னு கேட்டான். திருவுருளை அனுபவிக்கிறத உருவகத்துக்கு அம்பிகைன்னு சொன்னோம்ல, அப்படி பிடிச்சிட்டான். அட பைத்தியக்காரா, அப்படி அர்த்தம் இல்லடா அதுக்கு, அது அன்னை முலைப்பால் என்று அறி அப்படின்னு சொல்லி. அது இவர் அனுபவித்தது, திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அனுபவித்தது. இறைவனாலே ஏவப்பட்டு அம்பிகை அபரஞான பரஞானங்களாகிய பாலினை ஊட்டினார். ஊட்டினால தான் அவரால் தத்துவமும் பாட முடிஞ்சது, நல்ல பண்ணமைந்த பாடல்களை பாட முடியும். பண்ணமைந்த பாடல்கள் அபரஞானத்தினால வந்தது, அதில் இருக்கின்ற தத்துவ கருத்துக்கள் பரஞானத்தினாலே வந்தது. அதனாலே வருகின்ற பேரின்பம் அவருக்கு அனுபவம். அதனால அதை ஞாபகம் வைத்து கொண்டு அடைமொழியை அடுக்கி அதில் கடைசியாக வச்ச அடைமொழியில் மூவா மருந்து உள்ளி என்ற பைம்பொன் கலசத்து இயல், அப்புறம் வெள்ளி மால்வரை அன்னதோர் மேனியின் மேவினார். அது அம்பிகை குறித்தது, அந்த முதல் 2 வரியும். அந்த அம்பிகையை மேனியின் மேவினார். வெள்ளி மால்வரை அன்னதோர் மேனி, மலை போன்ற மேனி, வெள்ளிமலை போன்ற மேனி, திருநீர் பூசிய வடிவத்தை சொல்றார். வெள்ளி மால்வரை அன்னதோர் மேனியின் மேவினார் பதி வீமறு தன்பொழில் புள்ளினன் துயில் மல்கிய பூந்தராய் போற்றுதுமே. மேலை பாட்டுல செய்யலாம் கழுநீர் கமலம் மலர் தேரலின் சேரு உலராத நல் பூந்தராய் என்று சிருஷ்டிக்கு அடையாளம் சொன்னார்னு சொன்னேன். இங்கே என்ன சொல்றார் பாருங்க, வீமறு தன்பொழில் புள்ளினம் துயில் மல்கிய பூந்தராய். பூந்தராய், துயில் மல்கிய பூந்தராய். துயில் மல்குதல்னா நன்றாக தூங்குவது அப்படின்னு அர்த்தம். துயில்னா தூக்கம், எல்லாருக்கும் தெரியும். துயில் மல்கிய பூந்தராய். எது தூங்குது? புள்ளினம் தூங்குகிறது. புள்ளினம் துயில் மல்கிய பூந்தராய் எங்கே தூங்குகிறது? பொழிலிலே தூங்குகிறது. பொழில் எத்தகையது? வீமறு தன்பொழில். வீமறு பொழில் தன்பொழில். தன்பொழில்னா குளிர்ந்த பொழில். வீமறு பொழில், வீ என்பது அந்த மலர்களை குறிப்பது, மகரந்தத்தோடு கூடிய மலர்களை குறிப்பது. அது பொருந்திய, மருவிய என்பது மறு என்று வருது. வீமறு தன்பொழில் பூந்தராய், புள்ளினம் துயில் மல்கிய பூந்தராய். இப்போ பொழுதாச்சு, பறவைகள்லாம் வந்து மரங்களில் இடங்கொண்டு தங்கி இருக்கின்றன. இரவு முடிஞ்சதானா திரும்பவும் பொழுது விடியும். பொழுது விடிஞ்சா என்ன ஆகும்? போகும். திரும்ப பொழுது போனால் என்ன வரும்? வந்து ஒடுங்கும். இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால், நின்மல அவத்தை இருக்குது இல்லையா, நின்மல அவத்தை என்றும் சுத்த அவத்தை என்றும் சொல்வார்கள். நின்மல அவத்தையில் நின்மல துரியாதீதம் இதெல்லாம் வந்து இந்த உடம்போடு கூடி இருக்கிற காலத்தில் பெறுகின்ற அவத்தை.
உடம்போடு கூடி இருக்கின்ற காலத்தில் ஆன்மாவுக்கு கேவலம், சகலம், சுத்தம்னு 3 அவத்தை உண்டு. அந்த சுத்த அவத்தையை நிர்மல அவத்தைன்னு சொல்லுவோம். அப்போ நகர மகரங்கள் நீங்கி போகும், சிகர வகரங்களோடு ஆன்மா இருக்கும், துரியாதீதத்துக்கு போகும், திரும்ப இறங்கும். ஆனால் இங்கே கேவலத்துக்கு வராது, திரும்பவும் துரியாதீதத்துக்கு போகும். அப்போ துரியாதீதத்துக்கு போய் இன்பம் அனுபவித்து கொண்டிருக்கும், உடம்பு இருப்பதனால மீண்டும் இறங்கும், மீண்டும் அங்கே போகும். அப்படி நின்மலாவத்தை அடைந்த ஆன்மா நின்மல துரியாதீதத்துக்கு செல்லுவதும், அங்கே சுகானுபவம் அனுபவித்து கொண்டு கிடப்பதும், மீண்டும் நினைவு வருகிற பொழுது வெளியிலே வருவதும். அப்போ எது வரைக்கும் வரும்? நின்மல சாக்கரம் வரல வரும். நின்மல சாக்கரத்துக்கு கீழே போனால் கேவல சாக்கரம் வந்துடும். அந்த கேவல சாக்கரத்துக்கு போகாமல் நின்மல சாக்கரம் திரும்பவும். அப்படி சுத்தாவத்தை அனுபவிக்கின்ற ஆன்மாக்களுடைய தன்மையை திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் இந்த வர்ணனையில் வைத்து காட்டியிருக்கிறார். ஆகையினால அந்த பொழில் குளிர்ச்சியாக இருக்கிறது, நல்ல மனமுடையதாக இருக்கிறது. சிவபெருமானுடைய திருவடி எப்படி இருக்குங்கிறத அப்பர் சுவாமிகள் மாசில் வினையும் என்பதில் பாடி காட்டியிருக்கிறார் இல்லையா? அதை குறிக்கிறது அந்த தன் பொழில். எனவே புள்ளினம் என்பது ஆன்மாக்கள். ஆன்மாக்களில் சுத்தாவத்தை அனுபவிக்கின்ற, நின்மலாவத்தை அனுபவிக்கின்ற ஆன்மாக்கள். துயில் மல்குதல் என்பது துரியாதீதத்திலே ஆழ்ந்து கிடப்பது, நின்மல துரியாதீதத்திலே ஆழ்ந்து கிடப்பது. எனவே அவர்களுக்கு உடம்பு இருக்கிறதுனால மேலே வருவார்கள். இதை சிவபிரகாச சுவாமிகள் பிரபலிங்க இளைஞர் நூலில் யோகியர்களுக்கு ஓமையா வச்சு காட்டினார். ஒரு பொழில், அந்த பொழிலில் ஒரு தேனடை, தேனீக்கள் தேனடை கட்டின. அந்த தேனடையில் அது பொருந்தி கிடக்குது. அதை விட்டு வெளியில் வந்தால் எங்கே பூ இருக்குதுன்னு பார்க்கும், அங்கே போய் கொஞ்சம் தேனை அருந்தோம், அதை ஒட்டிகிட்டு வந்து திரும்பவும் அந்த அடையில் வைக்குது. இது எப்படி அப்படின்னு கேட்டால், யோகியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சதாகாலம் நிஷ்டையில் இருப்பார்கள். என்னதான் யோகியராக இருந்தாலும் நிஷ்டை இருந்தாலும் உடம்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, உடம்பு இருக்கிற வரையிலும் பசி இருக்கும், வருத்தம் இருக்கும். நீண்ட காலம் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் வலி இருக்கும், அப்போ அந்த நிஷ்டை கலையும். பசி துன்பம் வந்தால் நிஷ்டை கலையும். நிஷ்டை கலைஞ்சால் உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பசியை போக்கிக் கொள்வதற்கு ஊருக்குள்ளே போவாங்க. ஊருக்குள்ளே நல்ல ஒழுக்கம் உடைய மனைகள் அங்கே உணவு விடுவார்கள், சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே திரும்பவும் இங்கே வந்து நிஷ்டையில் உட்காந்துருவாங்க. எது போல அந்த தேநீரால தேனீக்கள் வந்து அமர்வது போல. அப்படி ஒடுங்குவது ஒடுங்குவது வருவது. அதை நம்ம சிவபிரகாச சுவாமிகள் அறவர் தங்கள் அகந்தனில் ஐயம் உன் துறவர் தங்குகை துண்ணுதல் போலவே. அறவர் தங்கள் அகந்தனில், அறவர் அற ஒழுக்கம் உடையவர்களுடைய அகம் வீட்டிலே ஐயம் உன் துறவர் பிச்சை ஏற்று உண்கின்ற துறவிகள் திரும்பவும் தம் குகை, நிஷ்டை போடுவதற்கு ஏதுவான புகை எடுத்து துண்ணுதல் போல அந்த தேன் ஈக்கள் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி பாடினார். அவர் யோகியர்களுக்கு, நிஷ்டை கூடி இருப்பவர்களுக்கு, குகையில் இருப்பவர்களுக்கு பாடினார். அதே தான் இங்கே நாம் என்ன சொல்லுகிறோம், இங்கே சைவ சித்தாந்த நெறியில் நிற்கிற பொழுது யோக மார்க்கத்தையும் விட்டு மேலே ஞான மார்க்கத்தில் நிற்கிறோம். நான் ஞான மார்க்கத்தில் நிற்கிற பொழுது நின்மலாவத்தை அனுபவிக்கின்ற ஆன்மாக்களுக்கு இது குறிப்பாக நிற்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்வது. இதெல்லாம் அப்படியே வர்ணனையில் சிந்திச்சு பார்த்தா கிடைக்கக்கூடிய குறிப்பு. ஆனால் இந்த குறிப்புகள் கிடைக்க வேணும்னா வேறு சில இடங்களில் சில விஷயங்கள் முன்னால் சேகரிச்சிருக்கணும். அதுவும் கூட இதை இணைச்சி பார்த்தா தான் இந்த குறிப்பு கிடைக்கும். இல்லைன்னா சும்மா படிச்சுட்டு போனால் வெறும் சொற்பொருள் தான். இப்போ நான் காலையில் படித்தோம் இல்லையா, சொற்பொருள் வேறு, தாத்பரிய பொருள் வேறு. அப்போ இது சொற்பொருள். சொற்பொருளுக்கு மேலே தாத்பரிய பொருள் பார்க்குற பொழுது சிவபரம்பொருளுடைய ஐந்தொழில், சுத்தான்மாக்களுடைய நின்மலாவத்தை அனுபவம் ஆகியன எல்லாம் அந்த வர்ணனையில் நாம் எடுத்துருப்பாங்க. அடுத்த பாட்டுக்கு போகலாம். பண்ணியன்றெழு மென்மொழியாள் பகற்போதை ஏர்திகள் பைந்தளிர் மேனி ஓர் பெண்ணியன்ற மொயம்பின் பெருமான். பெருமான் மொயம்பின் பெருமான், மொயம்பு தோல், பெண்ணியன்ற மொயம்பு, உமையம்மை சேர்ந்திருக்கின்ற மொயம்பு, பெண்ணியன்ற மொயம்பு. மேலே இருக்கிறதுக்கெல்லாம் அந்த உமையம்மைக்கு, பெண்ணுக்கு அடைமொழி. பண்ணியன்றெழு மென்மொழியாள், பகர் என்பது அதிலே கூட்டிக்கலாம். பண்ணியன்றெழுமாறு பகர்கின்ற மொழியாள். அப்புறம் கோதை, ஏர்திகள்
பைந்தளிர் மேனி, பைந்தளிர் போலும் மேனி, ஏர்திகள் பைந்தளிர், ஏர் என்பது அழகு, அழகு விளங்குகின்ற பைந்தளிர் போன்ற மேனி, இவற்றை உடைய ஓர் பெண். அந்த பெண் இயன்ற மொயம்பின் பெருமாற்கு இடம். அதுக்கு மேல பெய்வளையார் கண்ணியன்றெழு காவி செழுங்கருநீலம் மல்கிய காமரு வாவி நற்புண்ணியர் உரையும் பதி பூந்தராய் போற்றுதுமே. புண்ணியர் உரையும் பதி, நற்புண்ணியர் உரையும் பதி பூந்தராய். பூந்தராய் கடைமொழி, புண்ணியர் உரையும் பதி. மேல பூவில் அந்தனர் போல்பவர் வாழ்கின்ற பதி அப்படின்னு சொன்னார். இங்க புண்ணியர், அந்த புண்ணியருக்கு ஒரு அடைமொழி இருக்கு, நற்புண்ணியர் வாழ்பதி பூந்தராய். நல் என்பதை பூந்தராய்க்கும் கூட்டலாம். பசு புண்ணியம் அறம் என்று சொல்லப்படும், பதி புண்ணியம் ஞானம் என்று சொல்லப்படும். எனவே நற்புண்ணியர் சிவபுண்ணியத்திலே உரைத்து நிற்பவர்கள். சிவபுண்ணியமாவது யாது? சிவ வழிபாடு தான் சிவபுண்ணியம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நற்புண்ணியர் உரைப்பதி பூந்தராய் போற்றுதுமே. அதுக்கு மேல அங்க என்ன இருக்கு? காமரு வாவி இருக்கிறது. வாவினா குளம். விருப்பத்தை தருகின்ற, விருப்பத்தை தருவதற்குரிய தன்மை பொருந்திய, கண்டார் விரும்புவதற்கு ஏதுவாகிய வாவி இருக்கிறது. அங்கே காவி செழுங்கருநீலம், செங்குவளை கருங்கோவளை ரெண்டும் அதுல இருக்கு. செங்குவளை கருங்கோவளை உடைய வாவி இருக்கிறது. நல் புண்ணியர் இருக்கு. அந்த வாவிக்கு இந்த புண்ணியருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இவர்கள் சிவபுண்ணியத்திலே உரைத்து நிற்பவர்களாகையினால எதனை பார்த்தாலும் இவர்களுக்கு சிவமாகத்தான் தோன்றும். அப்போ அந்த வாவியை பார்க்கிற பொழுது அது சிவபெருமானுடைய திருமேனியாக தெரியும் வருது. வாவியிலே இருக்கின்ற செங்கல் நீர், கருநீலம் இவற்றை பார்க்கிற பொழுது சிவபெருமானுடைய திருநோக்காக தோன்றும். அப்போ அவர்களுக்கு அந்த சிவ வழிபாடு செய்ய வேண்டுங்கிற எண்ணத்தை ஊட்டும். அப்ப இயற்கையாகவே அவர்கள் சிவ வழிபாட்டிலே உறுதியுடையவர்கள் என்றாலும் அங்கே இருக்கின்ற பொருள்களும் அவர்களுக்கு சிவ வழிபாட்டிலே ஊக்கம் ஊட்டுவனவாக இருக்கின்றன. அப்படிங்கிற வகையில இந்த வர்ணனையை திருஞான சம்பந்தர் இங்கே செய்திருக்கிறார் என்று கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம திருவம்பாவையில பைங்கோவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் என்று பொய்கைக்கு அடைமொழிப்பு. அது 3 சிலேடை அல்லவா? 3 பொருள் அமைந்த சிலேடை. முதல்ல பொய்கைக்கு ஒரு அர்த்தம் பண்ணணும், அப்புறம் அம்பிகைக்கு ஒரு அர்த்தம் பண்ணணும், அப்புறம் சிவபெருமானுக்கு ஒரு அர்த்தம் பண்ணணும். இந்த 3ஐயும் சேர்த்து சிலேடை பண்ணியிருக்கிறார். சிலேடைங்கிறது ஒரு சொல்லுக்கு 2 பொருள் வர்றது தான் சிலேடை. ஒரு பொருளை ஒரே சமயத்துல 2 பொருளோடு ஒப்புமைப்படுத்தி அந்த 2 பொருளுக்கும் பொருத்தமா வர்ற மாதிரி சொற்களை அமைத்து பாட்டு பாடுறது ஒரு சிறப்பு. அதுல தனீர் புராணத்துல கச்சியப்ப முனிவர் ஏகப்பட்ட சிலேடைகள், 5 பொருள் 6 பொருள் அப்படி கொண்டு போறார் சிலேடைகள். அதெல்லாம் பெரும் புலவர்களுக்கு அழகு. மாணிக்கவாசகர்லாம் அதை கருதி பாடுவதில்லை. திருவருள் நோக்கினாலே பாட்டு எழுகிறது, பாடுகிறார். அதுல அந்த ஒரு பாட்டு அப்படி அமைஞ்சிருக்கு. பொய்கை, அம்பிகை, சிவம் 3 பேருக்கும் பொருத்தமா அந்த பாட்டு அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இங்கேயும் நாம் பார்க்கிற பொழுது சிவபுண்ணியர்கள், இவர்களுக்கு இயற்கையிலேயே சிவபுண்ணியத்திலே வேட்கை உண்டு. அந்த வேட்கையை மேலும் தூண்டுவதாக அந்த வாவி அமைந்திருக்கிறது. வாவி அவர்களுக்கு இறைவனுடைய திருவருளாக, வாவியிலே இருக்கின்ற மலர்கள் இறைவனுடைய திருநோக்காக தெரியும் அப்படிங்கிறத நாம் கருத வேண்டும். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். வாழ்நிலா மதிபோல் முதலாள் மடமாழை ஒன் கண்ணாள் வன் தரளன் நகை பான் நிலாவிய இன்னிசையார் மொழி பாவை. இவ்வளவும் உமையம்மைக்கு வர்ணனைங்க. பாவை, மொழி பாவை, இன்னிசை ஆர் மொழி பாவை. இதுக்கெல்லாம் அர்த்தம் வேண்டியதில்லை. பான் நிலா, பான் என்றால் பாட்டு, பான் நிலாவிய இன்னிசையார் மொழி பாவை. அப்புறம் வன் தரள நகை பாவை, தரளம்னா முத்து. அப்புறம் ஒன் கண்ணாளாகிய பாவை. அந்த ஒன்கண் எத்தகையது? மாழை ஒன்கண், மட ஒன்கண். மடம் என்பது இளமை, மாழை என்பது மாவடு. மட மாழை ஒன்கண்ணாள். அப்புறம் நுதலாளாகிய பாவை. நுதல் எப்படிப்பட்டது? மதி போல் நுதல். எத்தகைய மதி? வாழ்நிலா மதி.
ஒளி பொருந்திய நிலாவினுடைய மதிபோல் நுதல். மதிபோல் நுதல் என்றதுனால நுதல் என்ற ஓமயத்துக்கேற்ப மதியை என்ன பண்ணுவோனும் முழுமதியாக அர்த்தம் பண்ண முடியாது. முழுமதியாக அர்த்தம் பண்ணால் முகத்துக்கல்லவா போகும். இங்கே நுதலுக்கு சொல்லி இருக்கிறாரு. நுதலுக்கு சொல்லுகிற பொழுது அஷ்டமி நாளினுடைய சந்திரன், பெருச்சந்திரனை கூட கொள்ளக்கூடாது, அஷ்டமி நாளினுடைய சந்திரனை தான் மகளிர்களுடைய நெற்றிக்கு ஓமை சொல்றது ஒரு வழக்கு. பொதுவாக பிறை போலும் முதல் பிறை போலும் முதல் சொல்லுவாங்க. பிறை போலும் முதல் தான் ஒரு கலை உடைய பிறையோ 3 கலை உடைய பிறையோ சொல்லக்கூடாது. சங்க இலக்கியத்தில் அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அந்த ஒரு பாட்டு தான் குறிப்பாக இத்தனா நாள் மதியை நெற்றிக்கு ஓமை சொல்ல வேண்டும் என்று பாடியிருக்கிறது. எண்ணாட்பக்கத்து திங்கள் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறோம். எண்ணாட்பக்கத்து திங்கள், எண்ணாள் பக்கம். இப்போ நம்ம நாள் என்ற பொழுது கிழமை என்றோம், வாரம் என்றோம், பட்சம் என்றோம் இல்லைங்களா. எண்ணாள் பக்கம், மாக்கடல் நடுவன் எண்ணாள் பக்கத்து பிறை போல கதுப்பயல் விளங்கும் சிறுநுதல் அப்படின்னு பாடியிருக்கிறோம். ஆகையினால இங்க என்ன பண்ணணும், எண்ணாள் பக்கம் 8ஆம் திதி அஷ்டமி திதியிலே இருக்கிற சந்திரன் போன்ற நெற்றி என்று அர்த்தம் பண்ணலாம். அடுத்து அப்படி நுதலையும் கண்ணையும் நகையையும் மொழியையும் பாராட்டி அவற்றை உடைய பாவை என்று உமையம்மையை சொல்லி அந்த பாவையோடும் சேண்நிலாத்திகள் செஞ்சடை எம் அண்ணல் சேர்வது, பாவையோடும் எம் அண்ணல் சேர்வது, செஞ்சடை எம் அண்ணல் சேர்வது. செஞ்சடையில் என்ன இருக்குது, சேண்நிலா இருக்கிறது. எப்படி இருக்கிறது, திகழ்ந்து இருக்கிறது. திகழ்ந்தா விளங்கி இருக்கிறது. விளங்கி இருக்கிறதா இதுக்கு முன்னே எப்படி இருந்தது, விளக்கம் இல்லாமல் இருந்ததோ? ஆமாம், இதுக்கு முன்னே விளக்கம் இல்லாமல் தான் இருந்தது. தட்சனுடைய சாபத்தினாலே நாளும் கலை குறைந்து மெலிந்து தேய்ந்து வந்து அடைந்ததல்லவா, அதை அவன் சடையிலே கொண்டு போய் வச்சான். அங்கிருந்து அது விளக்கம் பெற்றது. எனவே சேண் நிலா திகழ் செஞ்சடை எம் அண்ணல் சேர்வது, சிகரப் பெருங்கோயில் சூழ் போழ் நிலா நுழையும் பொழில் பூந்தராய் போற்றுதுமே. பூந்தராய் போற்றுதும் பொழில் பூந்தராய் போற்றுதும் போழ் நிலா நுழையும் பொழில் பூந்தராய் போற்றுதும். போழ் நிலா நுழையும் பொழில் என்றால் என்ன? போழ் நிலா என்பது போழப்பட்ட நிலா, போழப்பட்ட பிளக்கப்பட்ட, எனவே பிறைச்சந்திரன் நுழைதல். அப்போ சந்திர மண்டலத்தை விட பொழில் ரொம்ப உயரமா போயிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது வர்ணனை உயர்வுனை வச்சுதான். போழ் நிலா நுழை பொழில் பூந்தராய் போற்றுதுமே. பூந்தராயில வெறும் பொழில் மட்டுமா இருக்குது, இறைவனும் இறைவனுடைய கோயிலும் அங்கே இருக்கிறது. அந்த கோயிலுக்கு பெயர் சொல்லி இருக்கிறாருங்க, பெருங்கோயில். சிகரத்தோடு கூடிய பெருங்கோயில், சிகர பெருங்கோயில். அப்படியானா நல்ல பெரிய கட்டடம் இருந்திருக்குன்னு தெரியுது. சிகர பெருங்கோயில். இவருடைய காலம் பல்லவர்களுடைய காலம். பல்லவர்களில் முதற்கால பல்லவர், இடைக்கால பல்லவர், பிற்கால பல்லவர் 3 பகுப்பு உண்டு. இவர்கள் காலத்தில் இருந்தவர்கள் இடைக்கால பல்லவர்கள். மகேந்திரவர்மன் முதலாக. மகேந்திரவர்மனுக்கு முன்னால் சிம்ம விஷ்ணுன்னு ஒருத்தன் தான், அவன் வைணவன். அவனுக்கு பிறகு மகேந்திரவர்மன், அவன் ஆரம்ப காலத்தில் சின்ன பையனாக இருக்கிறபோது தந்தையோடு வைணவனாக இருந்தான். அதன் பிறகு தத்துவ ஆராய்ச்சி பண்ணி சமணனாக ஆனான். அப்புறம் அப்பர் சுவாமிகள் வரலாற்றில் அகப்பட்டு சைவத்துக்கு வந்தான். அதுக்கு முன்னே இருந்தவர்கள் தான் கோயில். நீங்கள் கேட்டீங்களா 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் எங்கள் கோயில் இருக்குது அப்படின்ட்டு. இது 7ஆம் நூற்றாண்டு. அதன் பிறகு நம்ம சோழர்கள் காலத்தில் பெரிய பெரிய கோயில்கள் கட்டினாங்க. ஆனால் இவங்க காலத்தில் கோயில் இல்லாமல் இல்லை. யாரு, நம்ம திருஞான சம்பந்தமூர் சாம்பல் இல்லாட்டா ஒரு காவிரி கரையில் வடகரையிலையும் தென்கரையிலுமா இத்தனை ஸ்தலங்களை போய் பாடிட்டு இருப்பாரா? கோவில்கள் நிறைய இருந்திருக்கு. திடுதுப்புன்னு அது 7ஆம் நூற்றாண்டில் முளைச்சிருக்காது. தமிழ்நாட்டில் 2ஆம் நூற்றாண்டுலேருந்தே கட்டடக்கலை ரொம்ப சிறந்து இருந்திருக்கிறது. அரண்மனைக்கு மத்தியில் கோயில் வச்சுருந்துருக்குறான். அது நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அரண்மனைக்கு மத்தியில் கோயில், அதுக்கு ஆடக மாடம்னு பேர். ஆடக மாடம்னா பொன் மாடம்னு அர்த்தம். ஆடகம் என்பது பொன்னிலே ஒரு வகை. சாம்பூனதம், கிளிச்சிறை, ஆடகம் அப்படின்னு பொன்னில் பல வகை. அதில் ஆடக மாடம். அந்த ஆடக மாடம் என்பது அரசன் தங்கி இருக்கின்ற அரண்மனையில் ஒரு பகுதி. அது அரண்மனைக்குரிய கோயில், அரசன் வந்து வழிபடக்கூடிய கோயில்.
ஆனால் நமக்கு 2ஆம் நூற்றாண்டிலே நல்ல கட்டடக்கலை சிறந்திருக்கிறது. அரசன் பெரிய பெரிய அரண்மனை கட்டி வாழ்ந்திருக்கிறான். அது நெடுநல்வாடை முதலிய இலக்கியங்களில் தெரிகிறது. அதனால் கட்டடமெல்லாம் கோயிலெலாம் 5ஆம் நூற்றாண்டுக்கு தான் வந்தது, அதுக்கு முன்னாலெல்லாம் சின்ன சின்னதாக ஏதோ குடிச்ச மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். அது கருத்து என்னன்னு கேட்டால், சில இடங்களில் பொது இடங்களில் கோயில் அமைப்பாங்க. அப்போ அங்கே வெறும் மேடை மட்டும்தான் இருக்கும். ஒரு மர நிழலில் வெறும் மேடை மட்டும் இருக்கும். அந்த மேடையில் ஒரு குறி நிறுத்தி இருப்பாங்க. அதை வர்றவங்க வழிபட்டுப்போம். அதுக்கு அம்பலம்னு பேர். இன்றைக்கும் கேரளாவில் கோயிலுக்கு அம்பலம்னு தான் பேர். அம்பலம் பொது இடம், பொதியில் என்றும் அம்பலம் என்றும் அந்த கோயிலுக்கு பேர். அந்த மாதிரி இடத்த வச்சுக்கிட்டு அவர் அந்த காலத்தில் சின்ன சின்னதாக தான் கோயில் இருந்து 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் கட்டடமெல்லாம் வந்தது. இருக்கும் கட்டடமெல்லாம் ரொம்ப பழைய காலத்துலேயும் இருக்கு. சிகரப் பெருங்கோயில், இளங்கோயில், பெருங்கோயில், கரக்கோயில், கொகுடி கோயில். நம்ம அப்பர் சுவாமிகள் ஒரு பாட்டே பாடியிருக்கிறார், எத்தனை விதமான கோயில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அதில் இது பெருங்கோயில், சிகரத்தோடு கூடிய, சிகரம் என்று இந்த இடத்துல விமானம், சிகரம்னா உச்சின்னு அர்த்தம், இந்த இடத்துல விமானம். சிகரப் பெருங்கோயில் பூந்தராய் போற்றுதுமே, நற்புண்ணியர் உரை பூந்தராய் போற்றுதுமே. அடுத்து சிகரப் பெருங்கோயில் சூழ் போழ் நிலா நுழையும் பொழில் பூந்தராய் போற்றுதுமே. இந்த போழ் நிலா, போனிலான்னு வருதுங்க, அப்படி வர முடியாதுங்க. போழ் நிலா போனிலான்னு வர முடியாது. தமிழ்ல ஒரு சிக்கல், ழாவும் லாவும். இது ஆரம்ப காலத்துல ஒழுங்கா இருந்தது. காலப்போக்கில் அது மாற ஆரம்பிச்சு. மாற ஆரம்பிச்ச பொழுது எள்ளு இழு ரெண்டையும் ஒரே மாதிரியா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இழுக்கு சொல்லுகிற புணர்ச்சி விதி இழுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இது ஏன் சார் இந்த இலக்கணத்தெல்லாம் சொல்லிட்டு வம்பு பண்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இது ஒரு காரணத்துக்காக சொல்றேன். போல் போல் என்று இழு இருந்து நிலா வந்தா போனிலான்னு வரலாம். போல் என்று இழு இருந்து நிலா வந்தா போல் நிலான்னு தான் வரணும், போனிலான்னு வரக்கூடாது. தாழ் நுதல் தானுதல்னு வரும், தாழ் நுதல் தானுதல்னு வராது. தானுதல் செய்திரை காணிய மாலோடு தண்டாமரையானும் நீணுதல் செய்து. இங்க தானுதல் நீணுதல்னு பாடுறார், நீளுதலை நீணுதல்னு பாடுறார். அது ஏன்னா தானுதல்னு வந்தது, அதுக்காக பண்ணார். அங்க இந்த பிரச்சனை இல்லை. போல் நிலா போனிலான்னு வராது. இது கலப்புற காலத்துல வந்த மொழி கலப்புல ழகர லகரத்துக்கு வித்தியாசம் இல்லாம லகரத்துக்குரிய விதியை ழகரத்துக்கும் சொல்லிட்டாங்க. இந்த தகராறு தான் கந்தபுராணத்துல வந்து ஆகப்பட்டது. அவர் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான்னு தொடங்கினாரே. திகட சக்கரம்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. திகழ் தசகரம் திகட சக்கரம். திகழ் தசகரம் திகட சக்கரம்னு வருமோ? திகழ் தசகரம்னா திகட சக்கரம்னு வரும். திகழ் என்று இருந்தா வரும், திகழ் என்று இருந்தா வரக்கூடாது, திகழ் தசன் தான் வரணும். அவர் ஏன் அப்படி பாடினார்? திகட சக்கரம் ஏன் பாடினாரு? விகட சக்கரம் வைக்கணும் கடைசி வரியில. விகட சக்கர விநாயகர்னு பேரு. விகட சக்கர விநாயகருக்கு வணக்கம் சொல்லணும். விகட சக்கர விநாயகன் மெய்ப்பதம் போடுறோம். இது விகட சக்கரத்துக்கு தகுந்தாப்புல முதலடி எடுக்கணுமே. பாட்டு பாடுறதுல 2 நெறி உண்டுங்க. வைதர்ப்ப நெறின்னு ஒன்று, கவுட நெறின்னு ஒன்று. வைதர்ப்ப நெறிக்காரர்கள் கொஞ்சம் எளிமையா பாடுவாங்க. ஆகினால் அவங்க இப்படித்தான் பாட்டு இருக்கணும்னு எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி தொடங்கணும் அப்படி தொடங்கிட்டு போய் அதுக்கு தகுந்தாலும் சொற்களை வச்சிருவாங்க. இந்த கவுட நெறிக்காரர்கள் இப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு தொடங்குவாங்க. விகட சக்கரம் அப்படின்னா விகட தகட ககட இப்படித்தானே வரணும், எதுகை அப்பதானே வரும். அதுக்காக அவர் திகட சக்கரம் போட்டார். கவுட நெறி வைதர்ப்ப நெறினா எங்கெங்கயோ இருந்து வந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் இங்க இருந்தவங்க தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடை. அப்போ எழுத்து நடையிலேயே மறைமலடிகள் நடைனா ஒரு மாதிரியா இருக்கும், திருவிக்கா நடைனா ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ ஒரு பரதிமாற் கலைஞர்னு பேராச்சு ஒருத்தர், சூரிய நாராயண சாஸ்திரியா, அவருடைய நடைனா ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை போல செய்யுள் நடையிலையும் கூட சிவஞான முனிவர் நடை ஒரு மாதிரி, கச்சியப்ப முனிவர் நடை ஒரு மாதிரி, பிற்காலத்தில் மகாவித்வான் மீனாட்சந்திரன் பிள்ளை நடை ஒரு மாதிரி. அது போல ஒரு நடை. அதுல கவுட நடையில ரொம்ப கைதேர்ந்த புலவர்கள் கச்சியப்ப முனிவரும் ஒட்டக்கூத்தரும். கச்சியப்ப முனிவருக்கு கவுட புலவன் கவிராட்சசன் கச்சியப்ப முனிவர் அப்படின்னு பேர்.
இவருக்கும் அப்படிதான், ஒட்டக்கூத்தருக்கும் அப்படிதான், கவுட புலவரும் தான் பேர். அவங்கெல்லாம் கொஞ்சம், ஆனால் ஒட்டக்கூத்தர் இடத்துல 2 நடையும் உண்டு. மூவருலான்னு பாடியிருக்கிறார், ரொம்ப தெளிஞ்ச நடைங்க. அதே சமயம் தட்சக பரணி பாடியிருக்கிறார், அது ரொம்ப கடுமையான நடை. வட சொற்களெல்லாம் அப்படி இப்படி அதே வடிவத்தில் வச்சு பாடியிருக்கிறார். தட்சக பரணி பாட்டு படித்தா பல்லுடைஞ்சு போகும், அவ்வளவு கடினமாக பாடியிருக்கார். அதனால ஒரு விகட சக்கரன்னு வரணுங்கிறதுக்காக திகட சக்கரன்னு எடுத்துட்டார். இதுக்கு என்ன விதின்னு கேட்டால், விதி தமிழில் இல்லை. தமிழ் ஏன் இல்லை? தமிழ் அந்த லகரத்துக்குரிய விதி வேற, லகரத்துக்குரிய விதி வேற. அப்புறம் ஏதோ முருகப்பெருமான் கையில் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார், அந்த புத்தகத்தில் விதி இருந்தது. அது வீர சோழியத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. வீர சோழியம் இந்த 10ஆம் நூற்றாண்டு. வீர சோழியத்துக்கு முன்னாலே இந்த சமாச்சாரம் தமிழில் வந்துட்டு. வீர சோழியக்காரர் சொன்ன விதி திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் 2-3 இடத்துல இருக்கு. அந்த 2-3 இடத்துல இது ஒரு இடம், போழ்நிலா, போனிலா. அப்போ நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார் காலத்துல, கந்தபுராணம் பாடின காலத்துல அந்த விதி வந்துடல. அவரும் தெரியாம பாடிடல. தெரியாம பாடிட்டு எங்கேயோ ஒரு இலக்கணத்தை கொண்டு வந்து காட்டினாங்கன்னு இல்லை. புலவர்களுக்கு அது மரபு. இதுக்கு தமிழ் இலக்கணத்துல விதி கிடையாது. வீர சோழியத்துல விதி சொல்லியிருக்கு. வீர சோழியத்துல ஏன் விதி சொல்லியிருக்குன்னு கேட்டா, தமிழ் இலக்கணத்துல வடமொழி மரபுகளை சேர்த்து இலக்கணம் சொன்ன பெருமை 2 பேருக்கு உண்டு. புத்தமித்திரன்கிற வீர சோழியர், அப்புறம் நேமிநாதம்னு ஒரு நூல், நேமிநாதத்துலேயும் எது இருக்கு. அவங்க தான் இந்த அத்துவிதத்தில் நான் முன்னால் வந்தால் என்ன அர்த்தம் வரும்னுட்டு அந்த நஞ்சுக்கு அர்த்தம் தமிழில் சொல்லி வச்சவங்க அவங்க 2 பேர், வீர சோழியக்காரரும் நேமிநாதக்காரரும். நேமிநாதக்காரருக்கு பின்னால் இவர் இலக்கண கொத்துக்காரர் செய்து வச்சார், பிரயோக விவேகக்காரர் செய்து வச்சார். இவங்கெல்லாம் வடமொழி மரபை தமிழில் கலந்து இலக்கணம் பண்ணி வச்சதில் கொஞ்சம் முன்ன நின்ன புண்ணியவாங்க. பவனந்தி முனிவர் அவ்வளவு செய்யலை, ஆனால் அவர் வடமொழி தமிழில் வந்தால் எப்படி திரியணுங்கிறதுக்கு மட்டும் வழிகாட்டிட்டு போயிட்டார். இவங்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தமாகவே செய்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், திருமுறைகளில் இந்த மாதிரி ஆட்சி வந்துட்டு, திருமுறைகளில் ஆட்சி வந்ததுக்கா அந்த வரலாற்றை கொஞ்சம் பிடிக்கணும். வரலாற்றை பிடிக்கும்போது கலப்பற காலம்தான் நமக்கு வடக்கே இருந்து வந்த மொழி கலப்பு அதிகமாக ஏற்பட்ட காலம். அதுக்கு முன்னால் அவ்வளோ அதிகம் கிடையாது. அந்த கலப்பற காலம் என்பது 6ஆம் நூற்றாண்டோடு முடியுதுங்க. 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு நம்ம காரைக்கால் அம்மையார், திருமந்திராசிரியர் திருமூல தேவநாயனார் இவங்கெல்லாம் அங்கே வர்றாங்க. அதை அடுத்தாப்புல நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வர்றாங்க. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடலில் கொஞ்சம் வாசனை அடிச்சிருக்குது, அதிகம் இல்லை, ஒரு 2-3 இடம். அதில் இது ஒரு இடம் அப்படிங்கிறத நினைவு கொண்டது. போழ்நிலா நுழையும் பொழில் பூந்தராய் போற்றுதுமே. இது எதுக்கு சொல்கிறேன்னா, வடமொழின்னு சிரமப்படுறோம், நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்னால் கலந்துட்டதை இன்றைக்கி வடிகட்டி பிரித்து எடுக்கிறதுங்கிறது பெரிய சிரமமாச்சே. அப்படிங்கிறதுனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து போகிறது தான் வழி, வேறு வழி இல்லை. திருஞான சம்பந்தமூர்த்தி காலத்திலேயே வந்துட்டுது. வந்துட்ட பிறகு நாம் என்ன பண்ண முடியும்? இது எப்படி இன்றைக்கி சுத்தமாக அதை பிரிக்க முடியும்? இலக்கண விதி வந்து உள்ள சேர்ந்துட்டுதே. போழ்நிலா நுழையும் பொழில் பூந்தராய் போற்றுது. அடுத்த பாட்டு. காருலாவிய வார்குழலால் கயற்கண்ணினாள். கார் என்பது மேகம். காருலாவிய வார்குழலால், வார்குழல் நீண்ட குழல். கயற்கண்ணினாள், கயல் என்பது மீன், மீன் போன்றது. புயல் கால் ஒளி மின்னிடை, மின்னலை போல இடை, ஒளியுடைய மின்னலை போல இடை. ஒளி எங்கிருந்து வரும்? மின்னல் எங்கிருந்து வரும்? மேகத்திலிருந்து வரும். அப்போ புயல் கால் ஒளி மின் இடை. வாருலாவிய மின்னுலையாள் மலைமாது. இதுவரையிலும் உமையம்மை பற்றிய வர்ணனை. உடனாய் நீருலாவிய சென்னியன் மன்னி நிகரும் நாமம் 3-4 நிகழ்பதி. நீருலாவிய சென்னியன் மன்னி நிகழ்பதி, நாமம் 3-4 நிகழ்பதி, நிகரும் நாமம் 3-4 நிகழ்பதி. தனித்தனியாக கூட்டிக்கோணும். நீருலாவிய சென்னியன் மன்னி நிகழ்பதி, நிலை பெற்று விளங்குகின்ற பதி. நிகழ்தல்னா விளங்குதல், மன்னுதல்னா நிலை பெறுதல். மன்னி நிகழ்பதி, இது அந்த பூந்தராய்க்கு பெருமை. சிவபெருமான் நிலையாக தங்கி இருக்கின்ற பதி. அது மட்டுமா அதுக்கு பெருமை அப்படின்னு கேட்டால், அது மட்டும் பெருமை இல்லை, பெயரினாலும் பெருமையுடையது. என்ன பெயர்னால பெருமையுடையது? 3-4 நாமம். நாமம் 3-4 நிகழ்பதி. அந்த நிகழ் இதுக்கும் கூட்டிக்கோணும். 12 பெயரினாலே விளங்குகின்ற பதி. 12 பெயர்னா ஒன்றுக்கு ஒன்று ஏற்றக்குறைச்சல் இருக்குமோ? அப்படி ஏற்றக்குறைச்சல்லாம் ஒன்றும் கிடையாது. நிகரும்,
பெயர் 12 தவிர இந்த பெயர்ல பெருமை இந்த பெயர்ல பெருமை குறைவு அப்படிங்கிறது இல்லை. எல்லாம் ஒரே மாதிரியான பெருமையுடையது. ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு பெயர். அதனால நிகரும் நாமம் முன்னான்கு நிகழ்பதி. அதனால சேக்கிழார் திருஞான சம்பந்தர் புராணத்தை தொடங்குற பொழுது அவர் ஊற சொல்ற பொழுது கழுமலமாம் 12 திருப்பெயர்த்தால் அப்படின்னு அதை தனியா பாடியிருக்கிறார். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் மதுரைக்கு சென்ற பொழுது அவங்க ஊர் என்னன்னு கேட்ட பொழுது அதுக்காகவே ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அதுல என்ன எப்படி பாடியிருக்கிறார் அந்த பதிகத்தை அப்படின்னு கேட்டா, பிரமபுரம்ங்கிறத முதல் பாட்டு முதல் வரி எடுப்பார். அடுத்த பாட்டுல வேணுபுரம்ங்கிறத எடுப்பார். இப்படி 12 பேரையும் மாற்றி கொண்டு போயிருக்கிறார். அப்படி கொண்டு போன கடைசியில ஒரு வட்டம் வந்தா பிரமபுரத்துல வந்து முடிஞ்சிடும். அதுக்கு சக்கர மாற்றுன்னு பேர். தமிழ்ல சித்திரகவின்னு ஒரு கவி அமைப்பு உண்டு. அது சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்தது. அது அலங்கார சாஸ்திரத்தை சேர்ந்தது. தமிழ்ல தண்டி அலங்கார சாஸ்திரம் தான் அலங்கார சாஸ்திரத்துல ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. 12ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முன்னால அலங்கார சாஸ்திரம் கிடையாது. வீர சோழியத்துல அலங்கார படலம்னு தனியா ஒண்ணு சிறுசா வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வீர சோழியத்துக்கு முற்பட்ட நூல். நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம். வீர சோழியம் 10ஆம் நூற்றாண்டு, இது 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு காலத்துல தமிழ்ல சித்திரகவினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தான் பாடி காட்டியிருக்காங்க. பல வகையான சித்திரகவிகளை, அதுவும் இந்த பிரமபுரத்துக்கு, ஏன்னா இங்க நிலையாக தங்கி இருந்து பாடினது. பிரயாணத்துல யாத்திரையில போற பொழுது பாடுறது இல்லை, நிலையாக தங்கி இருந்து பாடின பொழுது இந்த சித்திரகவிகள் எல்லாம் வச்சு பாடியிருக்கிறார். சித்திரகவி பொருள் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா சித்திரகவிகள்லாம் மந்திரம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா மந்திர பொருள்களை தான் சித்திரகவி பின்னால வந்தவங்க தங்களுடைய புலமையை காட்டுவதற்காக சித்திரகவிகள் பாட ஆரம்பிச்சாங்க. அது உங்களுக்கு பெரிய சிறப்பு இல்லை. நம்ம அமெரிக்கா சாமி இருக்கிறாரு சச்சிதானந்த சாமி, அவங்க அப்பா ஒருத்தர் கல்யாண சுந்தர கவுண்டர். அவருக்கு சித்திரகவி கல்யாண சுந்தர கவுண்டர்னு பேர். அவர் பேரூர் மடத்துக்கு ரொம்ப தொடர்புடையவர், வருவார். நானும் பார்த்துருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அது மாதிரி பின்னால வந்தவங்க புலமைக்காக சித்திரகவி பாடினாங்க. இவர் அதுக்காக சித்திரகவி பாடினதில்லை. அதில் தன்னுடைய ஊரினுடைய பெயரை 12 பெயரையும் மாற்றி மாற்றி வைத்து, எதுக்காக சொன்னா நிகரும் நாமம் சொன்னோம்ல. அப்போ எதை முதல்ல சொல்றது? வரிசை இருக்குது, அது நியாயம். வரிசையில இன்ன பேர் முதல்ல இருக்குது, அதனால இது பெருமையுடையது. இன்ன பேர் கடைசியில் இருக்குது, இது பெருமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமோ? அப்படி சொல்ல முடியாது. அதுக்காக திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிருக்கிறார்? முதல் பாட்டை பிரமபுரம் தொடங்கினார், அடுத்த பாட்டை வேணுபுரம் தொடங்கினார். இப்படியே 12 பாட்டிலையும் 12 பேரையும் முதல்ல வச்சு தொடங்கி கடைசியில் கொண்டு முடிச்சிருக்கிறார். அதை சக்கர மாற்று அப்படிங்கிற சித்திரகவியாக வச்சு பாடியிருக்கிறார். அதனால நிகரும் நாமம் முன்னான்கு நிகழ்பதி போர் உலாவையில் சொழில் சூழ் பொழில் பூந்தராய் போற்றுதுமே. பொழில் சூழ் பூந்தராய், எயில் சூழ் பூந்தராய். இந்த சூழ் மத்தியிலுக்கு 2 இடத்துலையும் கூட்டிக்கணும். எயில் சூழ் பொழில் சூழ். எயிலு கடைமொழி போர் உலா எயில். போரின் தன்மை பொருந்திய எயில். போரின் தன்மை பொருந்துதல்னா என்னன்னு கேட்டா, பகைவர்களாக இருப்பவர்கள் உள்ளே வந்தா உள்ளே நுழைய விடாம தடுக்கும். அதுதான் எயிலின் தன்மை, அதுதான் போர்த்தன்மை எயில். அது போல இந்த தலத்திலையும் மெய்ப்பொருள் என்று உணர்ந்தவர்கள் அணுகி வழிபட முடியுமே தவிர, பொய்ப்பொருளை மெய்ப்பொருள் என்று மாறி உணர்ந்தவர்கள் உள்ளே நுழைந்து வழிபட முடியாது அப்படின்னு போருலா எயில். இல்லைன்னு சொன்னா ஒரு அரசனுக்கு, ஒரு தலைநகரத்துக்கு பாடுற மாதிரி இங்க பாட வேண்டிய அவசியம் இல்லையா? அரசனுக்கு பகைவர்கள் இருக்காங்க, அவங்க உள்ளே போக முடியாம இருக்கலாம். இங்க என்ன இருக்குது? இறைவனுக்கு பகை யார் இருக்கிறா? அப்போ அந்த சித்தாந்த சைவ நெறியிலே நிற்கிறவர்கள் உள்ளே வந்து இறைவனை வழிபட்டு பயன் பெற முடியும். அது இல்லாதவர்கள் உள்ளே வரவும் முடியாது, வந்தாலும் எதையோ நினைச்சு மறுண்டு போயிடுவாங்க. அப்படி போருலா எயில். அதே சமயத்துல சித்தாந்த சைவத்தை நிக்கிறவங்க உள்ளே வந்தா அவர்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். பொழில் எயில் சூழ் பூந்தராய், பொழில் சூழ் பூந்தராய். எயில் இந்த பக்கம் இருக்குது, பொழில் இந்த பக்கம் இருக்குது, சூழ் என்பது மத்தியில் இருக்குது. இவன் வந்தானா எயில் சூழ்ந்திருக்கும், இவங்களுக்கு பொழில் சூழ்ந்த பதியாயிருக்கும் என்று சித்தாந்த சைவத்தாருக்கு ஆனந்தத்தையும் அது அல்லாதவர்களுக்கு மருட்சியையும் கொடுக்கக்கூடிய தலமாக அது இருக்கிறது என்று கொள்ள வேண்டும். போருலா எயில் சூழ் பொழில் பூந்தராய் போற்றுதுமே. காசை சேர் குழலால். காசை காயாமலர் அப்படின்னு பேருங்க, அது காயாம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது காசாம்பூன்னு வரும்.
அப்ப யகரமும் சகரமும் போலியா வரும். யகரமும் சகரமும் போலியா வரும் என்பதுக்கு ஏதாவது விதி உண்டோ? ஒரு விதியும் கிடையாது. புலவர்கள் பாடினதுதான் விதி. காசை சேரும் யானா ரானா சானா இதெல்லாம் உலக வழக்கத்தை அப்படிதான். சில பேர் மசக்கைன்னுவாங்க, சில பேர் மயக்கைன்னுவாங்க, சில பேர் மழக்கம்னுவாங்க. மழக்கமாக வருதுங்க வடார்காட்டுக்கார். வடார்காட்டுலலாம் யகரம் சரியாக உச்சரிக்க மாட்டாங்க. யகரம் வர இடத்துல யகரம் போடுவான், யகரம் வர வேண்டிய இடத்துல யகரம் போடுவான். அந்த மாதிரி இதெல்லாம் உலக வழக்கத்தில் மாறி போனது. காசை இது இலக்கிய வழக்கத்தில் இருக்குது. யகரமும் சகரமும் ஒன்றுக்கு ஒன்று மாறி வரும். காசை சேர் குழலால் கயலேர் தடங்கண்ணி காம்பன தோல். காம்பு என்பது மூங்கில், மூங்கிலை ஒத்த தோல் நட்டம். காம்பன தோல் கதிர்மென் முலை தேசு சேர் மலைமாது. தேசு ஒளி பொருந்திய மலைமாது. அமரும் திருமார்பு. எது? இறைவனுடைய மார்பு, இறைவனுடைய திருமார்பு. தேசு சேர் மலைமாது அமரும் திருமார்பு. அந்த மார்பாகிய அகலம் என்பது அதுதான். மார்பு அகலத்து ஈசன் மேவும் இருங்கையிலை எடுத்தான் அன்று அடர்த்தான். இருங்கையிலை எடுத்தானை அன்று அடர்த்தான். ஈசன் அடர்த்தான் அப்படி கூட்டிக் கொள்ளணும். இணையடி இணை சேவடி பூசை செய்பவர் சேர்பொழில் பூந்தராய் போற்றுதுமே. இப்போ இந்த படிப்படியாக அந்த வளர்ச்சி வருது பாருங்க. பூவில் அந்தணன்னு ஒரு இடத்துல சொன்னார். பூ தாமரை பூவிலே இருக்கின்ற பிரம்மனை போன்ற அந்தணர்கள் அப்படின்னு. ரெண்டாவது நட்புண்ணியர் சேர் அப்படின்னு சொன்னார். நட்புண்ணியம்னா சிவபுண்ணியம்னு சொன்னேன். சிவபுண்ணியம்னா என்ன அர்த்தம்? சிவ வழிபாடு அப்படின்னு அர்த்தம். இப்போ அது இங்கே வந்திருக்கு பாருங்க. இணைச்சேவடி பூசை செய்பவர் சேர்பொழில். அதை தொடர்ச்சியாக கொண்டு வரணும். பூவில் அந்தணன் போல்பவர், அப்புறம் நட்புண்ணியர், இணைச்சேவடி பூசை செய்பவர். அந்த இணைச்சேவடி பூசை செய்பவன் தான் சிவபுண்ணியம் செய்பவன். அந்த சிவபுண்ணியம் செய்பவன் தான் மறையோன் அந்தணன் என்று சொல்லத்தக்கவன். அவன் பிரம்மாவுக்கு நிகரானவன். அந்த 3 பாட்டையும் இணைச்சு கொள்ளும்போது அப்படி இணைச்சு பார்த்தா அந்த பொருள் தொடர்பு தெரியும். பூசை செய்பவர் சேர்பொழில் பூந்தராய் போற்றுதுமே. கொங்கு சேர் குழலால் நிழல் வெண்ணகை கொவ்வைவாய். நிழல் வெண்ணகை, நிழல் என்பது ஒளி என்ற பொருளில் வரும். கொவ்வைவாய் கொடியேர் இடையால். இதெல்லாம் அடைமொழி. குழல், நகை, வாய், இடை இவற்றை உடைய உமை பங்கு சேர் திருமார்புடையார். அவர் என்ன பண்ணினார்? படர் தீ உருவாய் மங்குல் வண்ணனும் மாமலரோனும் மயங்க நீண்டவர். தீயுருவாய் நீண்டவர், மயங்க நீண்டவர். யார் மயங்க நீண்டவர்? மங்குல் வண்ணனும் மாமலரோனும். மங்குல் என்பது மேகம். மேகவண்ணனாகிய திருமாலும் மலர்மேல் உறைபவனாகிய பிரம்மாவும். மங்குல் வண்ணனும் மாமலரோனும் மயங்க நீண்டவர். வான்மிசை வந்தெழு பொங்கு நீரின் மிதந்தனர் பூந்தராய் போற்றுதுமே. இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பை 3 பாட்டில் வச்சிருக்கிறாங்க. முதல் ஒரு பாட்டில் 1, 2, 1, 3 சேர்ப்பதி என்று 6வது பெயராக இருப்பது திருப்பூந்தராய் அப்படின்னு சொல்லி சொன்னார். பின்னால ஒரு பாட்டில் நிகரும் நாமம் 3 சேர்ப்பதி அப்படின்னு 12 பெயரை உடையதுன்னு சொன்னார். இந்த பாட்டில் தோணிபுரம் என்பதுக்கு காரணத்தை வச்சிருக்கிறார். தோணிபுரம் என்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உலகமெல்லாம் கடல் கொண்ட காலத்தில் இந்த தலம் கடலில் அழுந்தாது இருந்தது, கடல் கொள்ளப்படாது இருந்தது. அதை சொல்றாருங்க. வான்மிசை வந்தெழு பொங்கு நீர் என்பது ஊழிக்காலம், நீர் ஊழியை உணர்த்துகிறது. வான்மிசை வந்தெழு பொங்கு நீரில் மிதந்த. ஏனைய நகரங்கள் எல்லாம் அழிந்து போக இது அழிந்து போகாம மிதந்து நின்றது. மிதந்த நல் பூந்தராய் போற்று. தல வரலாற்றை வச்சு பாடியிருக்கிறார். கலவமா மயிலார் இயலாள். இயல்னா சாயல், மயில் போன்றும் சாயல். மயில் ஆர் இயல், மயில் போலும் சாயல். கலவம் தோகை. கலவ மா மயிலார் இயலாள் கரும்பன்ன மென்மொழியாள். இனிப்பு. கதிர் வாழ்நுதல். கரும்பன்ன மென்மொழியாள். கரும்பன்ன மொழினா இனிப்பா இருக்கும், கொஞ்சம் கடினமா இருக்குமோ அப்படின்னு கேட்டா இல்லை, மென்மையும் உடையது. எனவே கரும்பன்ன மென்மொழியாள் அப்படி கருத்துல. கரும்பன்ன மென்மொழியாள் கதிர் வாழ்நுதல் புலவு பூங்குழல் உமை கூரனை. வேறு உரையால் அலைவை சொல்லுவாள். அங்க ஒரு வர்ணனை பண்ற பொழுது போருலாயில் சூழ்பொழில் பூந்தராய்ன்னு சொன்னார்.
போருலா எயில் சூழ் பூந்தராய் பொழில் சூழ் பூந்தராய்ன்னு சொன்னேன். அந்த போருலா எயில் சூழ் என்பதுக்கு போரின் தன்மை உடைய எயில். போரின் தன்மை உடைய எயில்னா பொருந்தாதவர் வந்தால் உள்ளே போக முடியாதுன்னு சொன்னேன். இப்போ இங்கே சொல்லிருக்காங்க பாருங்க. அதை வேறு உரையால் அளவை சொல்லுவார் தேர் அமன் ஆதர்கள் ஆக்கினான் தனை. தேர் அமன் ஆதர்களை வேறு உரையால் அளவை சொல்லுவாராக ஆக்கினான். தேரரையும் அமணரையும், தேரர் புத்தர்களுக்கு ஒரு பேரு, தேரரையும் அமணரையும் அளவை சொல்லுவாராக. அளவை அல்லவை, அல்லவை சொல்லலாம் என்ன அர்த்தம்? உண்மை அல்லாதவற்றை சொல்லுவது, தூற்றி சொல்லுவது, அதுதான் அளவை. அளவை பெண்டிர் அப்படின்னு பாடுவார் சிலப்பதிகாரத்தில். அவர்கள் எதையாவது வளரிட்டு சுத்திட்டு சொல்லிட்டு திரிவாங்க. அதை மாதிரி இவர்கள் உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பல இடத்துலையும் போய் சொல்லுவாங்க. கேட்குறவங்க நம்புற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுனால தானே திருநாவுக்கரசர் அதில் போய் அப்பிட்டாரு. வீடறியும் மெய் நெறி இதுவே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதனால இவர் அதில் போயிட்டார். அந்த மாதிரி அவங்க அளவை சொல்லுவாங்க. அவங்க ஏன் அளவை சொல்லுவாங்களாக ஆனாங்க? எப்படி அவங்க சொன்னாங்க? வேறு உரையால். வேறு உரையால்னா என்ன அர்த்தம் என்று கேட்டா, இப்ப நமக்கு பிரமாணம் இருக்குங்க. சைவ சித்தாந்தத்துக்கு பிரமாண நூல் எது அப்படின்னு கேட்டா வேதம் ஆகமம் அப்படின்னு சொல்றோம். புத்தர்களை நோக்கி உங்களுக்கு பிரமாண நூல் எது அப்படின்னு கேட்டா எங்க புத்த பகவான் பண்ணின திரிபிடகம் பிரமாண நூல் அப்படின்னு. சமணர்களை போய் உங்களுக்கு பிரமாண நூல் எது அப்படின்னு கேட்டா அங்காகமும் பூர்வாகமும் 2 ஆகமத்தை சொல்லுவான். ஆகமம்னா நூலுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அது சைவர்களுக்கு உண்டு, வைணவர்களுக்கு உண்டு, சமணர்களுக்கு உண்டு. ஆகமம் என்ற சொல்லுக்கு பொதுவாக நூல் அப்படின்னு. அங்காகமும் பூர்வாகமும் எங்களுக்கு பிரமாண நூல் அப்படிங்கிறோம். அவைகள் எல்லாம் வேதாகமங்களுக்கு வேறானவை, புறம்பானவை. புறம்பான நூல்களை பிரமாண நூலாக கொண்டதனாலே அவர்கள் அளவை சொல்லுவாராக ஆனார்கள். அளவை சொல்லுவாராக அவர்கள் ஆனார்களோ இவன் ஆக்கினானோ அப்படின்னு கேட்டா இவன் ஆக்கினான், இறைவன் ஆக்கினான். ஏன் இறைவன் அப்படி ஆக்கினான் அப்படின்னா ஆன்மாக்களுடைய கண்ம அனுபவத்துக்கு தகுந்தாப்புல அறிவு பக்குவப்படும். அந்த அறிவு பக்குவத்துக்கு தகுந்தாப்புல நூல்களை கொடுக்க வேண்டியது முதல்வனுடைய கடமை. இந்த சமணத்திலையும் பௌத்தத்திலும் போய் சேர்ந்தார்கள் இல்லையா, அவர்களுடைய அறிவு பக்குவத்துக்கு திரிபிடக நூலும் அங்காகம பூர்வாகம நூலும் தான் ஆகும், வேதாகமம் ஆகாது. அதனால என்ன பண்ணா வேறு உரையால் அளவை சொல்லுவாராக ஆக்கினான். சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையிலும் உலகாயுத நூலும் இறைவனாலே செய்யப்பட்டதுதான். இறைவனாலே செய்யப்பட்டா இறைவன் நேராக செய்யறதில்லை, அதுக்குன்னு ஒரு தலைவனை உருவாக்கி அவன் வழியாக அதை செய்ய வைக்கிறது. ஏன்? அந்த பக்குவம் உடையவர்களுக்கும் ஒரு நூல் வேண்டும் இல்லையா? எல்லாருமே வேதாகமத்தை படிப்பாங்களா? வேதாகமத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? எங்கேருந்து வரணும்? சிவஞான சித்தியாரில் ஒரு பாட்டு உண்டு. முதல்ல புறச்சமயத்தில் நிற்கணும், அப்புறம் அகச்சமயத்தில் புகணும். புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புகுந்தும் புகழ் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருங்கலைகள் படித்தும் ஆரண நூல் மிக தெளிந்தும் இப்படி போனா சென்றால் சைவத்திறத்து அடைவர். சைவத்திறத்து அடைவர். சைவத்திறம் என்பது என்ன? சைவத்திறம் என்பது பெத்தமும் முத்தியுமாக 2 நிலையில் இருக்கிறது. சைவத்திறம் என்பது அதை உமாபதி சிவன் சிவபிரகாசத்தில் சொல்லி இருக்கிறார். சைவத்திறத்தினை தெரிக்கலுற்றான். பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றான். சைவ சித்தாந்தத்துக்கு திறன் என்ன? பெத்தம் முத்தி என்று 2 இருக்குது. எனவே புறச்சமயத்திலிருந்து அகச்சமயம் புக்கு மிருதி நூல் உணர்ந்து இப்படி படிப்படியாக வந்தால் சைவத்துக்கு வரலாம். சைவத்துக்கு வந்தால் முதல்லையும் பெத்த நிலையில் நிற்கணும், அப்புறம் முத்தி நிலைக்கு போகணும். சென்றால் சைவத்திறத்து அடைவர். அந்த முத்தி நிலைக்கு போனால் சிவபுண்ணியம் பண்ணணும். இதில் சரிய கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேரும். இவ்வளவு பக்குவம் ஆன்மாக்களுக்கு. ஆன்மாக்கள் படிமுறையால் உணருமே தவிர முழுவதும் உணர்த்தினா உணராது. ஆகையினால படிமுறையால் உணர்த்துவதற்கேற்ப அவன் நூல்களை ஆக்கி வைத்திருக்கிறான். ஆகையினால
சமண பௌத்த நூல்களும் இறைவனால் ஆக்கப்பட்டவை. ஆனால் இறைவன் நேரம் ஆக்கினானோ இல்லை, அதுக்குன்னு 2 பேரை நியமித்து அவங்க வழியாக ஆக்கி கொடுத்தான். அந்த பக்குவம் உடையவர்கள் அதிலே நிற்க வேண்டும் என்பதற்காக. காலம் வருகிற பொழுது சைவ சித்தாந்தத்தில் ஆச்சாரியன்மார்களை உருவாக்கி அவர்களை கொண்டு அவர்களுக்கு திருட்டுவான், சில பேருக்கு தண்டிக்க வைப்பான். 2 செய்திருக்கிறார் நம்ம திருஞான சம்பந்தன். ஆகையினால ஆக்கினான் சிவபெருமானே அதனை ஆக்கினான். எவ்வாறு ஆக்கினான்? அளவை சொல்லுவாராக ஆக்கினான். தேரமநாதர்கள் ஆக்கினான் தனை நன்னலும் நல்கும் நட்புலவர்தாம் புகழ் பொற்பதி பூந்தராய் போற்றுதுமே. பொற்பதி அழகுடைய பதி, புகழ் பொற்பதி. யார் புகழ்வாங்க? புலவர்தாம் புகழ் பொற்பதி. இன்னும் நன்னலும் நல்கும் நட்பொற்பதி. நன்னலும் நல்கும், பூந்தராய்க்கு போனீங்கன்னா போதும், உங்களுக்கு சிவஞானமும் சிவானந்தமும் கிடைக்கும். நன்னலும் நல்கும் பொற்பூம்பதி. அதனாலே புலவர்கள் எல்லாம் புகழ்வார்கள். புலவர்னா யாரு? ஞானிகள் தான். அவங்க தான் இங்க புலவர்கள். அவர்களுக்கு புலவர்னு பேர் உண்டோ? புலவர்னா என்னமோ இந்த இலக்கியம் பாடிக்கிட்டு, கவிதை பாடிக்கிட்டு, கதை எழுதிட்டு, கட்டுரை பண்ணிக்கிட்டு திரியிறவங்க தானே புலவர்கள். அப்படி இல்லைங்க. கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்களுக்கும் புலவர்னு பேர். அந்த புலவர்களை தான் அந்தம் ஆதி என்மனார் புலவர் அங்க சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த புலவர்கள் யாரு? அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று மெய்கண்டாரால் சொல்லப்பட்ட புலவர்கள் யாரு? இந்த கவிதையும் கட்டுரையும் எழுதிட்டு இருக்கிற புலவர்கள் இல்லையே. புலமை என்பதுக்கு அறிவுன்னு அர்த்தம். அறிவு என்பது பல வகை இருக்குது. இங்க ஞான நூல் அறிவே அறிவு என்று சொல்லுகிறோம். அத்தகையவர்கள் தான். எனவே புலவர்தாம் புகழ். கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள் புகழுகின்ற பூம்பதி. அவங்களுக்கு அர்த்தாவில் இருக்கக்கூடியது என்ன? நிஷ்டை கூடுதல் ஒண்ணுதான். ஞானத்துல 4 வகை இருக்குங்க. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்று. கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள் இந்த பதியை புகழ்வார்கள். அப்புறம் அதிலே புகுந்தால் அவர்களுக்கு நிட்டை கைகூடும். நிட்டை கைகூடுவதனாலே ஞானமும் ஆனந்தமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று. புலவர்தான் புகழ்னா இலக்கிய புலவர்கள் புகழ்வது. இலக்கிய புலவர்கள் புகழ்வது நம்ம பூந்தராய்க்கு ஒரு பெருமை இல்லை. ஆகினால் அப்படி அர்த்தம் பண்ணிடப்படாது அந்த இடத்துல. எனவே நல் புலவர்தாம் புகழ் நன்னலும் நல்கும் பூந்தராய் நட்புலவர்தாம் புகழ் பூந்தராய் போற்றுதுமே. தேம்பல் நுண்ணிடையாள் செழுஞ்சேலென கண்ணியோடு அண்ணல் சேர்விடம் தேனமர் பூம்பொழில் திகழ் பொற்பதி பூந்தராய் போற்றுதும். அங்க சொன்னார் வீமரு தன்பொழில் புள்ளினம் துயில் மல்கிய பூந்தராய். அதை இங்க ஞாபகப்படுத்துறார். தேனமர் பூம்பொழில். தேனமர் பூம்பொழில் என்பது என்ன? இந்த பூந்தராயிலே இருக்கின்ற சிவபரம்பொருள் சிவானந்தமாகிய தேனை நல்குபவன். அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ. அது என்ன? அங்க ஒரு பொழில மரம் இருக்குது, மரத்துல ஒரு பொந்து இருக்குது, அந்த பொந்துக்குள்ளார தேன் இருக்குது. அதையா பாடினார் மாணிக்க வாசகர்? அத மாதிரி பொழில் பூந்தராய் போற்றுதுமே அப்படின்னு சொல்லி தேனமர் பூம்பொழில் அதை படிக்கிற பொழுது வீமரு தன்பொழில் அங்க வந்தது இல்லை, அதை படிக்கணும். வீமரு தன்பொழில் வந்தா உடனே என்ன பண்ணோம்? புள்ளினம் துயில் மல்கிய. வீமரு தன்பொழில் புள்ளினம் துயில் மல்கிய பொழில் பூந்தராயின்னு சொன்னா அங்க என்ன வெறும் புள்ளினங்கள் வந்து தங்கி தூங்குனதையா பாடுறாங்க? அதுவா அதுக்கு கருத்து? அப்படி கொள்ளக்கூடாது. அதை இங்க குறிப்பிடுகிறார். இதெல்லாம் வந்து நேரா சொல்லுக்கு சொல் பொருள் பண்ணா வராது. அந்த குறிப்பு என்னங்கிறத அறிஞ்சு பண்ணும். பூம்பொழில் திகழ் பொற்பதி பூந்தராய் போற்றுதும் என்று. இந்த பதியத்தை நான் எப்படி பாடியிருக்கிறேன்னு திருஞான சம்பந்தர் இங்கே சொல்ல போற்றுதும் என்று. ஒவ்வொரு பாட்டும் பூந்தராய் போற்றுதுமே பூந்தராய் போற்றுதுமே முடிஞ்சிருக்கு இல்லையா? அதனால் அவர் நான் இப்படித்தான் பாடியிருக்கிறேங்கிறத காட்டுறார். பூந்தராய் போற்றுதும் என்று ஓம்பு தன்மையன் முத்தமிழ் நான்மறை ஞான சம்பந்தன். முத்தமிழ் நான்மறை ஞான சம்பந்தன் ஓம்பு தன்மையன் ஞான சம்பந்தன். ஓம்புதல்னா பாதுகாத்து வளர்த்தல். நான் எதை பாதுகாத்து வளர்க்க போறேன்? முத்தமிழையும் நான்மறையையும் பாதுகாத்து வளர்க்க போகிறேன். முத்தமிழையும் நான்மறையும் பாதுகாத்து வளர்ப்பதுனா என்ன? முத்தமிழிலும் நான்மறையிலும் சொல்லப்பட்ட தத்துவ ஞானமாவது இது என்று தெளிவுபடுத்தி அதை வளர்ப்பது என்னுடைய நோக்கம். ஏன் எனக்கு அது நோக்கமாச்சு? அதை குறை சொல்லுவதற்குன்னு 2-3 கூட்டம் கிளம்பி இருக்குது. சமணர்களும் பௌத்தர்களும்.
அதுவும் கூட இன்னொன்று, வேதத்தில் சொல்லப்பட்ட பொருள் இதுவல்ல அது என்று பொய்ப்பொருள் சொல்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க. இந்த 3 பேரையும் தடுத்து நிறுத்தி வைதிகத்தையும் திருஞான சம்பந்தர் எதிர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆனால் சமண பௌத்தத்தை எதிர்த்த மாதிரி அதை அதிகமாக எதிர்க்கலை. காலையில் ஒரு வாதம் படித்தோமே, ஆரம்பவாதம், அது வைதிகர்கள் பண்ணுறது தான். வைதிகத்தில் தார்க்கிகர்கள்னு ஒரு இனம், அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஒரு திருவண்ணாமலை தேவாரத்தில் ஆரம்பர்தம் உரைகொள்ளன் மின், ஆரம்பர்தம் உரைகொள்ளன் மின் அப்படின்னு பாடுறார். ஆரம்பர்னா யாரு? ஆரம்பவாதம் பேசுகிறவங்க. ஆரம்பவாதமாவது யாது? அணுகாரணவாதம். அணுகாரணவாதத்துக்கு ஆரம்பவாதம்னு ஒரு பேர் நாம் காலையில் படிச்சுருக்கோம். அதுக்கு ஏன் ஆரம்பவாதம்னு பேர்? முதல்ல ஒரு அணுவாக இருந்து, அப்புறம் 2வது ஒரு அணு சேர்ந்து துவி அணுவாகி, அப்புறம் 3வது ஒரு அணு சேர்ந்து திரி அணுவாக ஆகி, இப்படி அணுக்கள் சேர்ந்து சேர்ந்து கடைசியில் ஒரு பெரிய தூலமான பொருள் உருவாகும் அப்படின்னு பாடினாங்க. அதனால் அவங்களுக்கு ஆரம்பவாதம் அப்படின்னு பேர். இப்போ ஒரு ஆடை ஆகணும்னா, ஆடை முதல்ல இப்படியாவா இருந்தது? இல்லை, ஒரு நூல், அது கூட இன்னொரு நூல் சேர்ந்து, அது கூட இன்னொரு நூல் சேர்ந்து, இப்படி படிப்படியாக வளர்ந்து ஒரு பெரிய ஆடையாக ஆகுது. இந்த மாதிரி ஒரு கொள்கை உடையவங்க ஆரம்பவாதிகள் பேர். அதை மறுத்திருக்கிறார். அவர்கள் வைதிகர்கள். வைதிகர்களை சேர்ந்து திருஞான சம்பந்தர் போய் மறுக்கலாமோ அப்படின்னு கேட்டால் மறுக்கலாம். வைதிகத்திலும் சிவபரம்பொருளினுடைய பரத்துவத்தை உணர்த்துகின்ற கொள்கை தான் உறுதியான கொள்கை. மற்ற கொள்கை உறுதி இல்லாத கொள்கை. ஆகையினால முத்தமிழையும் ஓம்புகிறேன், நான்மறையையும் ஓம்புகிறேன் என்பது முத்தமிழாலும் நான்மறையாலும் சொல்லப்பட்ட தத்துவ ஞானத்தை பாதுகாப்பதையே குறிக்கோளாக உடையவன் அப்படின்னு தன்னை சொல்லிக் கொள்கிறார். அப்படியானால் திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னால தமிழில் தத்துவ ஞானத்தை சொன்ன நூல் இருந்திருக்க வேண்டும். தத்துவ கோட்பாடு இருந்திருக்க வேண்டும். தத்துவ கோட்பாடு இருந்திருக்க வேண்டும் என்பது எதை வைத்து தெரிந்து கொள்கிறோம்? திருமூலரை வைத்து தெரிந்து கொள்கிறோம். திருமூலர் திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு முற்பட்டவர். அவருடைய நூலால் தமிழ்நாட்டில் இருந்த தத்துவ ஞானத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த தத்துவ ஞானத்துக்கு துணையாக இருந்தது வேதத்தில் இருந்த தத்துவ ஞானம். ஆனால் வியாக்கியானங்கள் பலவாக செய்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணிட்டான். இவர் காலத்திலே பண்ணினாங்கல்ல. சங்கரர் காலம் 8ஆம் நூற்றாண்டு தானே. சங்கர காலம் 8ஆம், சங்கரனா திடுதுப்புனா வந்து முளைச்சார். சங்கரத்துக்கு முன்னால் கௌடபாதர் அவங்க இவங்ககிட்ட அவங்க குருமார்கள்லாம் இருந்தாங்கல்ல. அவங்களாம் வேதாந்த ஞானத்தை விரித்து சொன்னாங்கல்ல. அந்த வேதாந்த ஞானம் திருஞான சம்பந்தர் காலத்தில் இருந்திருக்குமே. மாணிக்கவாசர் காலத்தில் மாயாவாதம் இருந்தது. மிண்டிய மாயாவாதம் எனும் சண்டமார்தம் சுழன்று அடித்து ஆர்த்து அப்படின்னு பாட்டு எவ்வளவு வேகமாக அது இருந்திருக்குன்னு தெரியுது. அப்போ இதையெல்லாம் தடுத்து முத்தமிழிலும் நான்மறையிலும் சொல்லப்படுகின்ற தத்துவ ஞானம் சுத்தாத்வைதம் என்று சித்தாந்த சைவத்தில் சொல்லப்படுகின்ற தத்துவ ஞானம்தான் என்ற கொள்கையை பாதுகாத்து வளர்ப்பதற்காக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இறைவன் என்னை பணியாற்ற செய்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அந்த திருக்கடைக்காப்பில் தன்னை சொல்லுகிற பொழுது தன்னுடைய நோக்கத்தை அவர் குறிப்பிடுறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஓம்பு தன்மையன் முத்தமிழ் நான்மறை ஞானசம்பந்தன். ஓம்பு தன்மையன் எதனை அப்படின்னா முத்தமிழையும் நான்மறையும் ஓம்பு தன்மையன் அப்படி மாற்றி போட்டுக்கோ. ஓம்பு தன்மையன் முத்தமிழ் நான்மறை ஞானசம்பந்தன். முத்தமிழையும் நான்மறையும் ஓம்பு தன்மையனாகிய ஞானசம்பந்தன் ஒன் தமிழ் மாலை கொண்டு ஆம்படி இவை ஏத்தவல்லார். ஒன் தமிழ் மாலை கொண்டு, கொண்டுன்னு என்னத்தான்? இது நமக்கு உரியது என்று கை கொண்டு அப்படின்னு அர்த்தம். முன்னையும் படிச்சிருக்கிறோம். அப்படி இதுதான் நமக்கு புகழ் என்று கொண்டு அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால கொண்டு என்பதுக்கு இதுவே நமக்கு உண்மை பொருளை உணர்த்துவது, இதுவே நமக்கு ஞானமாவது, இதுவே நமக்கு வீடு பேராவது என்று கொண்டு தமிழ் மாலை கொண்டு ஆம்படி இவை ஏத்தவல்லார். ஆகும் வகையிலே, படின தன்மை, ஆகுந்தன்மையிலே. ஆகுந்தன்மைன்னா என்ன? ஆகுந்தன்மைன்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, அதுக்கு தான் ஆதல். ஆதல் என்பது வளர்தல். ஆக்கம் என்பதுக்கு வளர்ச்சின்னு பேர். ஆக்கம்னா திரிவுன்னு அர்த்தம். திரிவுன்னா ஒன்று இன்னொன்னாக மாறுது. ஒன்று இன்னொன்னாக மாறுகிற பொழுது இருக்கிறத விட்டு கீழே போகுமோ? போகக்கூடாது. அது ஆதல்னு சொல்ல முடியாது, அதுக்கு அழிதல்னு பேர். அப்போ ஆம்படி, ஆம்படினா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க? கேட்டல் நிலையில் இருக்கிறீங்களா? இதை ஓதுங்க, சிந்தித்தல் நிலைக்கு வருவீங்க. இதை ஓதுங்க, தெளித்தல் நிலைக்கு வருவீங்க. இதை ஓதுங்க, நிட்டை கூடல் நிலைக்கு வருவீங்க. இப்போ என்ன நிலையில் இருக்கிறீங்க? சரிய நிலையில் இருக்கிறீங்களா? இதை ஓதுங்க, கிரிய நிலைக்கு வரலாம். இதை ஓதுங்க, யோக நிலைக்கு வரலாம். இதை ஓதுங்க, ஞான நிலைக்கு வரலாம். ஆம்படி,
ஆகின்ற தன்மையினாலே. அப்போ திருஞான சம்பந்தருடைய தேவார பதிகத்தை ஓதுவதனாலே நமக்கு படிப்படியாக வளர்ச்சி, சைவ சித்தாந்த தத்துவ ஞானத்துல மேல்நிலை நோக்கிய வளர்ச்சி கிடைக்கும். அதை அவர் சொல்லியிருக்கான், ஆம்படி இவை ஏத்தவல்லார். பொதுவாக ஆம்படினா ஆகின்ற முறைமையில், ஆகின்ற முறைமையாவது எந்த பதிகத்தை எந்த பண்ணோட பாடணுமோ அந்த முறையில ஏத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகின்ற தன்மை, ஆகுதல், ஆதல் என்ற சொல்லுக்கு வளர்தல் அர்த்தம். ஆக்கம் என்ற சொல்லு வளர்ச்சியை குறித்தது. வளர்ச்சி யாருக்கு? இது ஓதுபவனுக்கு. ஓதுபவனுக்கு வளர்ச்சினா ஓதுகிற பொழுது என்ன நிலையில இருந்தான், ஓதுனதுனால என்ன நிலைக்கு போறான்னு நீங்க பார்த்தீங்களான்னா அந்த வளர்ச்சி தெரியும். ஆம்படி இவை ஏத்த வல்லார்க்கு அடையா வினையே. வினை அடையா. அடையா வினையேன்னா என்ன? வினை அடையா. வினை 3 இருக்குதே, சஞ்சிதம் இருக்குது, பிராரத்தம் இருக்குது, கண்மம் இது ஆகாமியம் இருக்குது. அடையா வினையே என்ன? எந்த வினை நமக்கு இனி அடையாம இருக்கணும்? ஆகாமியம் அடையாம இருக்கும். அடையா வினைய என்பது ஆகாமியம் அவர்களை பொருந்தா. ஆகாமியம் அவர்களை பொருந்தா. எனவே பிராரத்தம் அனுபவமாக கழிஞ்சு போகும். மேலே சஞ்சிதத்துக்கு இடம் இல்லை. அவர்களுக்கு வீடு பேறு நிச்சயம். இந்த ஒரு பிறப்பிலேயே வீடு பேறு. சைவ சித்தாந்த தத்துவ ஞானமும் இந்த ஒரு பிறப்பிலேயே வீடு பெற்றுத்தான் சொல்லுகிறது. அதுக்கு ஆதாரமாக இருக்கின்ற திருமுறைகளும் இந்த ஒரு பிறப்பிலேயே வீடு பெற்றுத்தான் சொல்லுகிறது. எனவே அடையா வினையே என்று காட்டி முடித்திருக்கிறார்.